ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு மூவிடா, ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அப்புறமா கொடுத்துட்றேன், ஓகேடா. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்ருக்காங்க. அந்த வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. தேட்ரு, ஸ்விம்மிங் பூல் சொல்லிட்டு எவ்ரிதிங் வீட்டுக்குள்ளே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஈவன் டென்னிஸ் விளையாடுறது எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய வீடு, அது ரொம்ப பெரிய வீடு. பார்த்து டிசைன் பண்ணி கட்டியிருக்க ஒரு வீடு தான். அந்த வீட்டில் ஒரு பர்சன் ஒரு ரூமில் அப்படியே ரொம்ப சேடாக அப்படியே பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னே தெரியல, ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. தன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்போ அவங்களும் போய்ட்டு அப்படி வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போய்ட்டு வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக வாமிட் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த வாமிட்டிங் சத்தம் கேட்டு ஒரு பர்சன் வராங்க. ஜிமின் அப்படி ஓடி வராங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னாச்சு பையன் எங்கிட்ட கேட்குறாங்க. அம்மா என்னென்னே தெரியலம்மா, ஒரு மாதிரி வாமிட்டாக வருது, ஹெட் பெயினாக இருக்குமா சொல்கிறாங்க. ஹெட் பெயினாக இருக்கா, வாமிட் வர சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஒரு மாதிரி உட்காரப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உட்காடுறாங்க. இப்போது ஜிம்மோட அம்மா தான் டாக்டர் கால் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் வராங்க, ஜிம்மோட அப்பாவும் வராங்க, கூட இன்னொரு பர்சன் வராங்க, ஜிம்மோட அப்பாவோட செக்ரட்டரி வராங்க. 3 பேரும் வந்து நின்றுருக்காங்க. டாக்டர் செக் பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் செக் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் டாக்டரும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா குட் நியூஸ் தான் சொல்கிறாங்க. குட் நியூஸ் தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரியாமா. ஜிம்மினுக்கு அந்த வருஷம் கருத்து செம்ம ஷாக்கு. டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பா தான் அது சொல்கிறாங்க. டேட் சொல்லுங்கள், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மோட அப்பா தான் என்ன சொல்ல தெரியாமல் இருக்காங்க. டாக்டர் தான் சரிங்க நான் கிளம்புற சொல்லிட்டு அவங்க மெடிசன் ஆகிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காம்மா, என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அந்த பர்சன் தான் ரீசனாக சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாருப்பா அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கம்மா. ஹஸ்பண்டா எப்படிம்மா, நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்த போய் என்ன எப்படிமா அவர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. அது ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிம்மின், ஆனால் சொல்கிறாங்க எனக்கு புரியலம்மா, நான் இந்த மாதிரி இப்படி ஒரு இதில் இருந்திருக்கேன், நான் ஒரு குழந்த மாதிரி இருந்திருக்கேன், என்னை எப்படி அவரால் எடுத்துக்க முடியும், என் லைஃப்பில் என்ன நினச்சே தெரியாமல் எப்படி எனக்கு பேபி அப்படி சொல்கிறாங்க. என்னோடய வயசு அங்கே பாருப்பா தாங்க, உனக்கு 21 ஏஜ் ஆகுதுப்பா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு குழந்தை பத்துற வயசு தான், ஆனால் சொல்கிறாங்கம்மா எனக்கு யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இல்லைப்பா அவர் கூட நீ வாழ்ந்துருக்கப்பா, 1 இயர் நீங்கள் ஒன்றாந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. அம்மா என்ன பேசுன்னு சொல்லிட்டு. ஆமாப்பா உண்மையாப்பா, நீனும் அவரும் ஒன்றாந்தீங்கப்பா, நீ அவரோட பிரியவே மாட்டேன்னு சொன்னேன். அந்தளவுக்கு அவர் கூட வந்துட்டு நீ இருந்த ரொம்ப ஹாப்பியாகவும் உங்கள் லைஃப் அவ்வளோ அழகாக இருந்துன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியலாமா, ப்ளீஸ்மா ஸ்டாப் பண்ணுங்க, இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நான் அன்றைக்கி அந்த டே ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஏன் அப்படி இருந்துச்சு, என்னோடய பாடி ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. அந்த பர்சன் என்னை லவ் பண்ணி இப்படி இருந்தாங்கன்னா என்கிட்ட ஏன் அப்படி இருந்திருக்குமா, என்னை பார்த்தப்போ ஏதோ ஒரு வேஸ்ட் என்னை வந்துட்டு ஏதோ மெசேஜ் பண்ண மாதிரி இருந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதப்பா அவரும் சொல்கிறாங்க. எனக்கு என்னால் முடியல சொல்லிட்டு இப்போ ஜிமின் ரொம்ப அழகாங்க. இல்லைப்பா அழாத ஒன்றும் சொல்லிட்டு அவங்க டேஸ்ட்லாம் வைப் பண்ணிவிட்டாங்க. இப்போ இந்த ஜிமினோட அப்பாவோட செக்ரட்டரி இருக்காங்களா, அவங்க வெளில போகிறாங்க. வெளில போய்ட்டு டக்குனு ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சார் சொல்கிறாங்க. சொல்லு மேக் சொல்கிறாங்க. சார் அது ஜிமின் சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போது அவங்க அப்படி டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜவாப்பியாங்க சொல்கிறாங்க. பாரு ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த உலகமே நின்று போன மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. என்ன சொல்கிறதுக்கு என் ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாட்டா அவன் ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் அப்படியே கண்ணீர் கொட்டுது. அவருக்கு எப்படி சொல்கிறது தெரியல. கடவுளே, என்னோட ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே கத்தி அழறாரு. என்னால் பக்கத்தில் இருக்க முடியல, ஹக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. அவருக்கு தாங்கவே முடியல. இப்போ இங்கே நிற்கிற நிறைய பேர் எல்லாம் பார்க்குறாங்க. யாரா ஜின்னு நம்ஜன், ஓகேவா, 2 பேரும் பேர் தான் மேரேஜ் ஆனவங்க. அதுக்கப்புறம் டேகி அவங்களும் வந்து மேரேஜ் ஆனவங்க தான். இப்போ ஜேகோ பார்த்துருக்காங்க. ஜேகோ படுத்து மேரேஜ் ஆகலை. இப்போது ஜெக பார்க்குறாங்க. பாரு ஜங்க சொல்கிறாங்க, ஹேங் எனக்கு பார்க்கணும் ஹேங் ப்ளீஸ் ஹேங் சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. கெஞ்சிறாரு சின்னக்கிட்ட. ஹேங் ப்ளீஸ் ஹேங் எல்லாம் பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஹேங் ப்ளீஸ் ஹேங் உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான்ல, ஹேங் உங்கள்கிட்ட நல்லா பேசுவான்ல, இப்போ கூட அவனுக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் எப்படி நான் உங்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறான்ல சொல்கிறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஹேங் எனக்காக ஏன்னா பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் நீங்களாம் சொன்னீங்க, அமைதியாக சொல்லிட்டு நானும் இருந்தேன். ப்ளீஸ் ஹேங் கெஞ்சி கேட்குறாரு. அது கேட்குற ரொம்ப சின்னக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. ஜவுக்கு இந்த ஒரு பாசனே கிடையாது. ஜவுக்கு ரொம்ப கோல்டு வேறு மாதிரி இருந்த ஒரு பாசன். இப்போ இந்த மாதிரி கெஞ்சிட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்போ உனக்கு ஜிம்மில் பார்க்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. அம்மா ஹேங் என்னோட பேபி எனக்கு பார்க்கணும் ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. வாங்க எல்லோரும் போகலாம் சொல்கிறாங்க. ஹேங் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, பாரு ஆண்டி எங்களை வந்து நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இங்கே பாருடா அவன் பேக் டு நார்மல் வந்துட்டான்டா, அந்த ரீசனால தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜவுக்கு கூட தான் வர வந்துட்டு ஜங்கு கூட காரில் இருக்காங்க. இவங்க மற்றவங்க எல்லோரும் வெளில போகிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜிம்மின் ரூமில் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஜிம்மில் அப்பா தான் வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லாரும் வராங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு தான் பயமாக இருக்குது, எங்கள் ஜிம்மினுக்கு வந்து பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வந்து ஹார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு
இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜின் என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் ஜிம்மில் பார்க்கலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போது சடனாக வந்துருங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா தாங்க பாருங்கப்பா ஜிம்மின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னன்னு யாரும் தெரியாமல் கேட்குறாங்க. அப்படியா என்னங்க சொல்கிறீங்க. எனக்கு அம்பா அந்த மாதிரி நடந்ததில்ல, அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் அப்படி சொல்கிறாங்க. எப்படி இது எதுக்கு போகிறான்னு தெரியல. ஜங்குக்கு அவனை பொறுத்த வரைக்கும் ஜங்கு வந்துட்டு அவனை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறான் சொல்கிறாங்க. அவனோட ஹஸ்பண்ட்றதை அவனால் ஏற்றுக்க முடியல சொல்கிறாங்க. இப்போது ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் பேசலாமா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ தூங்குறான், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாமல் எந்திரிச்சிடுவான் சொல்கிறாங்க. அப்படியா சட்டு நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு வேறு உட்காராங்க. எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குறாங்க. இப்போது நம்ம ஒரு மைடு பார்க்குறாங்க. அங்கே ஜங்கு மட்டும் காரில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் தம்பி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், இவர் கூட எவ்வளோ ஹாப்பியாக வந்தார். இப்போ அந்த பையன் இந்த மாதிரி இருக்காரு சொல்லிட்டு ஒரு பார்க்க கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூஸ் எடுத்து போகிறாங்க. போயிட்டு அதான் ஜங்கு தம்பி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, தாங்க அப்போ எடுத்துக்க சொல்கிறாங்க. இல்லைப்பா ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தாங்க ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. ஆண்டி ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காப்பா சொல்கிறாங்க. ஆனால் என்ன பழைய மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்லும்போது கேட்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் பார்க்க முடியுமா ஆண்டி சொல்கிறாங்க. இருப்பா எல்லாரும் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க எந்திரிச்சிட்டோம் எல்லாரும் பேசுவாங்களா, அப்போ கண்டிப்பாக எப்படியா நான் ஜிம்மில் டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில கூட்டிகிட்டு வர அப்படி பார்த்துட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் அங்கே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஜங்கோட அம்மா ஜிமின் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு உன்னை பார்க்கறதுக்கு ஜின் ஹாயங் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜின் ஹாயங் சொல்கிறாங்க. அம்மா அவர் எப்படிம்மா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் வந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அவர் கூட பேசணும்னு சொல்கிறாங்க. அதுவா அது அப்பாவுடைய பிஸ்னஸ் பார்ட்டோட பையன்ப்பா, இப்போ தான் மீட் பண்ண கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜிமின் வராங்க. ரொம்ப டயர்டாக அப்படியே பாவமாக வந்துட்டு இருக்காரு. எனக்கு இதுக்கு முன்னாடி வர மாதிரி பறிப்பு ஒரு மாதிரி இருக்காரு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாறி இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் ஆசிரியர் பார்த்துருக்காங்க. ஜின் ஹாங் சொல்லிட்டு ஜின்னுக்கிட்ட தான் வராரு. ஜின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பற்றி பெருசாக ஞாபகம் இல்லை, ஆனால் உங்கள் கூட இருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் பேசினப்போ ஹாஸ்பிட்டலில் கூட உங்களை தான் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு, அதனால தான் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களுக்கு அண்ணா தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அண்ணா தான், நீ கூட எப்போது விளையாடிட்டே இருப்பேன், என் கூடவே இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படி இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது உங்கள்கிட்ட தனியாக பேசலாமா சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமினும் தனியாக போகிறாங்க. இப்போது ஜின்னு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. அந்த இப்போ அந்த அவங்க வீட்டோட கார்டன் கூட்டிகிட்டு வராங்க. கார்டன் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. ஜின்னு பக்கத்தில் உட்காராங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ நீங்கள் என்னோட கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி தெரியுது, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரஸ்ட்ஃபுல்லாக, ரொம்ப நான் யாரும் இது வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணதே இல்லை. அப்பா அம்மா சொல்லுவாங்க வீட்டை பசங்க தவிர வேறு நம்பாத சொல்லிட்டு, நான் யாரும் நம்பினது இல்லை. ஆனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க. எது தெரியல, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்லிட்டு ஜிம்மில் போய்ட்டு ஜின்னோட ஷோல்டர் சாஞ்சிக்கிறாங்க. சரி சின்ன எனக்கு தப்பு, அது சின்ன எங்க வந்து போய் சொல்ல நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்று சொல்லுவேன் கேட்பேன் சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பேபி எப்படி வந்துருக்கு நினைக்க சொல்கிறாங்க. அதான் ஒரு பாசனை மிஸ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத, அவங்க நடந்துக்கிட்ட விதம் வேணால் தப்பாக இருக்கல, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அன்றைக்கி என்ன நினச்சி தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது கேட்க விருப்பம் இல்லை, ப்ளீஸ் அது வேண்டாம் சொல்கிறாங்க. பாருப்பா நம்ம சம்டைம்ஸு உண்மை கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பக்கம் என்ன மிஸ்டேக் இருக்குது, ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு மேலே என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சிக்க முடியும். சரியாக தாயிச்சுன்னு புரிஞ்சுக்கோ. சின்ன உன்னை எப்பவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் நடக்க சொல்லிட்டு. ஏன்னா எனக்கே ஒன் டே ஒரு ஞாபகம் வரும்போது ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லி என்ன கேட்டக்கூடாது, ஏன்னா நீங்கள் அதிகமாக என் கூட தான் இருந்திருக்க, என்னை கேட்ப இல்லையா நான் அப்படின்னு எனக்கு கேட்கும்போது நான் அப்போ என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு. அதனால தான் உன்னை பற்றி மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச விட எனக்கு தான் அதிகமாக தெரியும். சரியா, அந்த ரீசனால் தான் உனக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் ஒன்று கேட்குறேன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நான் அது வந்து ஹேங் சொல்கிறாங்க. எவ்ரிடே ஒரு பர்சன் வந்து நின்றுட்டே இருக்காங்களே வீட்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், விண்டோஸ் வந்து பார்த்தா அந்த பர்சன் நின்றுட்டே இருக்காங்க கீழே காரை வச்சுக்கிட்டு, நைட்டு பகல்னு சொல்லிட்டு பார்க்காம அவங்க பாட்டு நின்றுட்டே இருக்காங்க. ஏன் அப்படி நிற்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு என்னை எப்படி லவ் பண்ணிக்க முடியும் சொல்கிறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதனால தான் சொல்கிறாங்க. இல்லையே அம்மா சொல்கிறாங்க அந்த மேரேஜ் வந்துட்டு அவங்க கேட்டாங்க, அதனால பண்ணி வச்சு அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜில் லவ் வரதா சொல்லி கேட்குறாங்க. நான் இப்படி இருந்திருக்கும் போது எப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன், உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும், நான் சொல்லும்போது உனக்கு எல்லாம் ஒன்று ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரலன்னா கூட நான் உண்மையை தான் சொல்லுவேன், போயில சொல்ல மாட்டேன். சரியா, என்ன நினச்சது அப்படியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது உன் கையில் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜின்னோட காய்ஸில் பொய்யே தெரியல, அவர் ஹானஸ்ட்டாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்லவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு அப்படி ஒரு பாசிட்டிவ் போகிறாங்க. 1 இயர் பிஃபோர்டா எப்படி நடந்திருக்கு சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு பையன் ரொம்ப அழகாக க்யூட்டாக விளையாடிருக்கா. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா என்ன சொல்லி கேட்குறாங்க. அம்மா வாங்க என் கூட ப்ளே பண்ணுங்க சொல்கிறாங்க. ப்ளே பண்ணுமா என் கூட ப்ளே பண்ணுங்களேன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரிப்பா கஷ்டமாக இருக்குது, நான் ப்ளே பண்ண வேண்டிய வயசாக இது சொல்லி பார்த்துருக்காங்க. பேஸ்கெட் பால் டென்னிஸ் எல்லாம் விளையாடலாம் தப்பு இல்லை, ஆனால் குழந்தை ஏதோ வச்சு விளையாடுறான் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா டெடி பேர்ஸு காரு சொல்லிட்டு அது இதுன்னு இருக்கு. இப்போ போய் பார்க்குறாங்க. அம்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் உள்ள வராங்க. டேடா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ
ஓடி போய் என்ன பண்ணுறாரு, விளையாடிட்டு இருந்த பையன் அப்படி தண்ணி எடுக்கிறாரு, ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி போயிட்டு, அடாடா இதை குடிங்க நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க டக்குன்னு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்பாடா வந்து உட்காராங்க சோஃபாவில். இப்போ அந்த வீட்டில் நிறைய மேட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு தண்ணி தாகம் எடுக்குது, டயர்டாக வராங்கன்னு தெரிஞ்சுமே ஓடி போயிருக்கு. அவனுக்கு அந்த பையன் தான். இப்போ அவங்க பார்க்குறாங்க, என் பையன் இவ்வளோ கேரிங், இவ்வளோ லவ் வச்சுருக்கான், இப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு இப்படி ஒரு நடக்கணுமா? ஏன்னா என் பையன் நேரம் ஃபாரினில் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கலாம், எவ்வளோலாம் ட்ரீம் வச்சுருந்தேன், என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கண்ணீரோட பார்த்துருக்காங்க. அப்படியே கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ அதை பார்க்குறவங்க அம்மா 2 பேரும் விளையாடுறாங்க, வேறு யாரும் இல்லை, ஜிமின் அவங்க அப்பா அம்மா தானே. ஜிமின் இதில் எப்படின்னா, அவர் வந்து லிட்டில் ஸ்பேஸில் இருந்திருப்பார், ஓகேவா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இப்படிலாம் ஆக்சிடென்ட் கிடையாது, அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது பயத்தில் அவர் போயிருப்பார் அந்த இதுக்குள்ளே, அந்த எப்படின்னா லிட்டில் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு குழந்தைய மாறிட்டார். அவர் காலேஜெலாம் முடிச்சிட்டார், ஓகேவா. அவர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிட்டாரு. அவர் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். இதை நினைக்கும் போது அவங்க அப்பா அம்மாவோட தாங்கிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் இந்த மாதிரி ஆகிட்டு 1 இயர் ஆகிருக்கும். 1 இயர் ஆகிடு அவர் மாதிரி ஆகிட்டார். அப்படியே குழந்தையாகவே இருப்பார். என்ன நடக்க அவர் சுற்றின்றாலும் அவருக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இப்படின்னா ஒரு 12 இயர்ஸுக்கு பக்கம் போயிட்டார். அவருக்கு இப்போ ஏஜ் வந்து கரண்ட்லி 20 நடந்துட்டுருக்கும். ஆனால் அவர் மென்டல் ஏஜ் வந்துட்டு 12 இயர்ஸில் இருக்க 12 வயசு பையனாக இருந்தாலும் அவர் ரொம்ப குட்டி குழந்தை மாதிரி நடந்துப்பார். வீட்டில் ஒரே பையன், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால அவர் எப்பவுமே வந்துட்டு தன்னை ஒரு குழந்தை மாதிரி அப்படியே நினச்சிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது குழந்தை வயசுக்கே அவர் திரும்பி போகும்போது அவர் எப்படி இருப்பார் நீங்களே நினச்சிக்கோங்க. அதனால் ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. இதை பார்க்குற ஜிமின் அப்பா அம்மாவுக்கு தாங்க முடியல. ஜிமினுக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் கிடையாது, ரொம்ப நல்ல பையன், ரொம்ப லவ்லி கேரிங் ஸ்வீட்டு. அதனால் ஜிமினை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்க அவங்க அப்பா அம்மா முடியல, ஒரு மாதிரி அழகாங்க. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் எப்படி மற்றவங்களை பார்த்துக்கணும், கேர் பண்ணணும் எல்லாமே தெரியும். யாரோ ஹர்ட் ஆனால் அவங்களை எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஆனால் அன்புக்காக அவர் ஏங்கவும் செய்வார். அவங்க அப்பா அம்மா கொஞ்சமாக ஜிம்மில் இக்னோர் பண்ணுற மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்க, ப்ராங்க் பண்ணுவாங்க. அதே ஒரு தேங்க்யூ பண்ணுறாரு, அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார். இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் நம்ம பையன் நம்ம கூட இருக்கான், அது போதும் ஓகேவா, அவன் ஆரோக்கியமாக தான் இருக்கான், தாண்டி என்ன அவன் வந்து குழந்த மாதிரி இருக்கா, அவ்வளோ தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவோட டேஸ்ட்டில் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் அம்மாவோட டேஸ்ட் வாய்ப்பு பண்ணி விடுறாங்க, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு. இப்போ ஜிம்மில் விளையாடிட்டு இருக்காரு, அகைன் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அம்மா ஆண்டிகிட்ட குக் பண்ண சொல்லுங்கள், டடாக்கு பசிக்கும் இல்லை, நம்ம எல்லாரும் சாப்பிடணும்லாம் சொல்கிறாங்க. நல்லா மெச்சுட்டே பேசுவார். சரி ஓகே நான் பண்ண சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மில் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மில் அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. அதாவது மற்ற எல்லா பிஸ்னஸ் அதெல்லாம் யூனியன் மீட்டிங் இருக்கும் இல்லையா, எல்லா பிஸ்னஸ் உள்ளவங்களும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க, யூனியன் சங்கம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஜிம்மில் அப்பா ரொம்ப சேடாக போய் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ வசதி இருக்குது, ஆனால் நிம்மதின்றதே இல்லை அவங்களுக்கு. அது அதனால் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பர்சன் வராங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த மீட்டிங் வர சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் ஃபாரின்லேருந்து எங்கே சொல்கிறாங்களா, ஆமாம் அதுதான் சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்கும்போது ஒரு பர்சன் ஒரு ஃபெமிலியாக உட்காந்துருக்காங்க, ஆனால் எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் பார்க் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்புறாங்க, திரும்பி பார்த்தா சியோன்னு அப்படி சொல்கிறாங்க. டேய் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க. கிட்டே வந்துட்டு ஏன் கொஞ்சம் தள்ளுறீங்களா சொல்கிறாங்க. சரி ஒரு பர்சன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க சீட்டை. டேய் எங்கே பாரு எப்படி இருக்கா சொல்கிறாங்க, நல்லா இருக்கா சொல்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே அது சீட்டில் உட்காந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பாரு அவனை பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு, நல்லா இருக்கேடா சொல்கிறாங்க. நல்லா இருக்கண்டா நீ சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கண்டா. அங்கே பாரு ஃபாரின்லேருந்து இப்போ தானே ரிட்டர்ன் வந்தேன், என்னால் அங்கே முடியலடா, அங்கே யாருமே இல்லாமல் என்ன வாழ்க்காது, அதான் நான் அங்கே வந்துட்டேன். என் பையன் எங்கே இருக்கா, நான் முடியுதுக்கு அங்கே இருந்துக்கிட்டு வேஸ்ட்டாக சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. நீ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எப்படி இருக்கா, மினி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. மினின்ற ஜிமின்டா ஓகேவா, ஜிமின் வந்து குட்டி வயசு பையனாக இருக்கும்போது ஒரு மினி தான் கூப்பிட்டாங்க வீட்டில் செல்லம்மா. ஜிமில் அம்மா வச்சு நேம் அது. இப்போது அம்மா என்னோட சன் இல்லை மினி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா சொல்கிறாங்க. ஐயோ பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு ஒன்றா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காது. அந்த சொந்த ஊர் தான்டா, அடுத்த ஊரை போய் இருந்துட்டு அதில் ஒரு வாழ்க்கையாக பணம் இருக்குது, ஆனால் நிம்மதி இருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கேன்டா சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக இன்னொரு மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் அழகாச்சு, அவங்க கூட அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது. டே இங்கே பாரு என்னாச்சுடா ஏன்டா அழகாக சொல்கிறாங்க. அது இல்லைடா சார் ஒன்று ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அவங்க அப்பா பார்க்குறாங்க, இல்லை என்ன மறைக்கிறான்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை மீட்டிங் முடிட்டு பேசலாம் சொல்கிறாங்க. சரிட்டு எங்கள் மீட்டிங் முடிச்சதும் எழுந்திருக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வா சொல்லி கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக ஒரு காஃபி ஷாப்பில் உட்காராங்க. சொல்லு என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளோ டேஸ் கான்டாக்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன்னை பற்றி எனக்கும் என்னை பற்றி உனக்கும் நல்லாவே தெரியும் சரியா, நம்ம ஒருத்தர் ஹைட் பண்ணிக்கிட்டே கிடையாது, எதுவுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் ரொம்ப அழகாரு. என்னடா ஆச்சு ஏன்டா அழகா சொல்கிறாங்க, என்ன கஷ்டம் உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்முக்கு நடந்த சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாட்டா சொல்கிறாங்க. என்ன நடந்து சொல்லி கேட்க இப்போது ஜிம்மியோட அப்பா தான் இந்த மாதிரி ஜிமின் வந்து கிராஜுவேட் டைம் முடிச்சாலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி கிராஜுவேட் டைம் முடிச்சா அந்த டே வந்துட்டு அவனுக்கு இப்போ வந்து அடுத்த நாள் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏ போகிறப்பா சொன்னான். ஆமாம் யூஎஸ்ஏ போகிறேன்னு சொன்னான். அவனும் ஃப்ரெண்டு ஒன்றா போகிறதா சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே அவங்க போகணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறப்பா, எங்கள் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நாங்கள் போய் சேர்ந்து ஒன்றா சுற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க. சரி பத்திரமா போய்ட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் கார்டெலாம் கொடுக்குறாங்க. அப்பா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நீ போய்ட்டு எல்லாரும் கூட என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப என்ன சொல்லிட்டு அந்த ரீசனாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்ட்டு அவங்க அப்பா விடுவாங்க. ரொம்ப கேரிங்கான இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதில் ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் டே ஃபுல்லாக சுற்றுறாரு. எல்லாரும் கூடயும் இந்த கொரியாவே சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஃபாரின் போயிடுவோம், 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவோம், டைம் கிடைக்காது சொல்லிட்டு இது வரைக்கும் அப்பா அம்மா விட்டு போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா
ஜிமினா, என்ஓ, யோன்ஜோன், ஃபிலிக்ஸ் இவங்க 4 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ என்ன பார்க்குறாங்க, ஜிமின் இங்கே பாரு வேணாண்டா டைம் அடிச்சுட்டாங்க. யோன்ஜோன் பார்க்குறாங்க, இல்லை இல்லைடா எனக்கு வேணும்டா, எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கணும் ரொம்ப ஆசைலாம் சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் சொல்லிட்டாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்கா, சரி நான் வரேன், நான் சுத்த மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, நான் அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் விளையாட மாட்டேன் சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும்ல எனக்கு பயம் ஹைட்லாம் சொல்லிட்டாங்க. டே அப்பெல்லாம் பயப்படாத நான் இருக்கேன்டா சொல்லிட்டு யோன்ஜோன் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, இல்லைடா வேண்டாம்டா சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன் எப்போவுமே இந்த மாதிரி தான் பயந்துகிட்டே இருக்கான் சரியா, அதனால் அவன் பயப்படக்கூடாது. இங்கே பாரு இப்படியே இருந்தால் எப்படி பயந்துட்டு இருப்பா, எத்தனை டேஸ் பயந்துட்டு இருப்பா, சின்ன வயசுல இருக்கும் பயந்துருப்பா, இப்போலாம் பயப்படாதுனா இருக்கவா சொல்கிறாங்க. வேணா யோனிச்சுடா சொல்கிறாங்க. நீ வர சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை யோனிச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து அதில் உட்கார வைக்கிறாங்க. எப்படின்னா அந்த ராடினத்தில், ஏன்னா இது வரைக்கும் ஜிமின் பயந்த எல்லா விஷயத்துலையும் யோனிச்சு தான் பயத்துலேருந்து வெளில வர வச்சிருப்பார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் பயப்படுவார், அது எல்லாத்துலையும் வெளில வர வச்சதே அவர் தான். அப்படி தான் இந்த விஷயத்தை அவர் நினைக்கிறார், ஜிமின் பயப்படுறான், இது ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு அவர் எல்லா சந்தோஷத்தையும் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு யோனிச்சு ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறாரு. யோனிச்சு தான் ஜிமினை கூட்டி உட்கார வச்சிடாரு. இப்போ ஜிம் பயப்படுறாங்க, எனக்கு பயமாக இருக்க சொல்லிட்டாங்க. பயப்படாத இருக்கா சொல்லிட்டாங்க. யோனிச்சு இறக்கி விட்டுறா, அவனா வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன் பயப்படக்கூடாது, என்னோட மினியை நான் ஸ்ட்ராங்கான பையனை மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அவர் குழந்த மாதிரியே இருக்கிறான் இவன் சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட் ஜிம்மில் குழந்த மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அப்படி தான் ஜிம்மில் இருப்பார். இப்போ ஜிம்மில் ஹேண்டை யோனிச்சு நல்லா லைட்டாக பிடிச்சிருக்காங்க. பாரு கீழே மட்டும் பார்க்கறதுனா என்ன மட்டும் பாரு சொல்லிட்டாங்க. சரி சரி ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. பயமாக இருக்குது, அப்பா மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு. நான் வேறு இன்றைக்கி யோனிச்சு கூட்டிகிட்டு போகிறான், நானும் போகிறேன், பயமாக தான் இருக்குது, ஆனாலும் சேஃபாக நான் வந்துடுறேன் சொல்லி ஜிம்மில் நினைக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே யோனிச்சோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போது ராட்டினம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த ரோலர் கோஸ்டர் இருக்கும்லடா ரொம்ப ஹைட்டாக சுத்தமே அதுதான். அது என்ன பண்ணுறாங்கன்னா அதில் இப்போ ஏறுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அப்படியே யோனிச்சோட ஹேண்டை பிடிச்சிட்டு யோனிச்சோட மட்டுமே பார்க்குறாங்க. இப்போ மேலே போடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அங்கே அந்த கேமை பொறுத்த வரைக்கும் மேலே போய்ட்டு ஒரு செகண்ட் நிறுத்திடுவாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு எப்படி சுற்றும் போது நம்ம பார்க்க வேணாம், ஐஸை க்ளோஸ் பண்ண நினச்சிருப்பாரு. ஆனால் மேலே போய்ட்டு ஒரு செகண்ட் நிற்கிறதுனால கீழே இறங்கிட்டோம் போல, ஏன்னா ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே இறங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செம்ம ஹைட்டு. ஏன்னா ஜிம்னுக்கு ஹைட் அலர்ஜி இருக்குது, சின்ன வயசில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்கும்போது கீழே பார்த்ததும் அவருக்கு தலை அப்படியே ஹெட்டு பயங்கரமாக சுற்றுது. இப்போ ஜிம்னுக்கு என்ன பேசுறது தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே தலையெல்லாம் சுற்றுது, அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பெயின், ஒரு மாதிரி ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, யோனிச்சு சொல்கிறாங்க. இப்போது யோனிச்சு பார்க்குறாங்க, ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யோனிச்சு ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மயங்குறாரு. அந்த இடத்துல நம்ம ரோலர் கோஸ்டர்லேயே மயங்கி அப்படியே வந்துட்டு நம்ம யோனிச்சின் மேலே சாயிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சும் பயந்துட்டானா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க எண்ணுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இறங்க முடியல, எல்லாரும் அதிலே இருக்காங்க. இப்போ டக்குன்னு அந்த அகைனத்தை சுற்றி கீழே வருது. இப்போ கீழே இறங்கினதுமே நம்ம யோனிச்சு தான் ஜிம்மில் தூக்குறாங்க. ஜிம் தூக்கிட்டு உட்கார வைக்கிறாங்க. பயந்துருப்பாண்டா சொல்லிட்டு நான் வேணாம் சொன்ன கேட்டே சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு பாரு சொல்லிட்டு ஜிம்மினோட சிக்ஸை டேப் பண்ணுறாங்க. ஜிம்மின் முழிக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ பயமாக இருக்கிறா சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஆகுதா சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் இவங்க 3 பேர் பண்ணுறாங்க. அப்படியே ஜிம்மில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, வந்து மயங்கிட்டா சொல்லிட்டாங்க. மயங்கிட்டாரா சொல்லிட்டு அவரும் டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜிம் யோனிச்சு தான் எண்ணுக்கு கார் வந்துட்டு இருக்குது. எண்ணு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் அப்பா தான். ஹலோ அக்கல் சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா என்ன என்னாச்சுப்பா இவ்வளோ நேரம் வரவே இல்லை சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குல்ல, மாறிங்க நேரமாக தான் தூங்குவீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள் அதை சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா ஜிமின் ஃபோன் எடுக்க மாட்டோம் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன தான் வந்துட்டு அங்கிள் இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் வேகமாக போயிட்டு பார்க்குறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் ஜிம்மில் அப்பா அம்மா 2 பேர் பார்த்தாங்க. ஜிம்மினுக்கு மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி அவர் உடம்பு சுற்றி ஒரு வயராக இருக்குது. ஏன்னா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் இருக்காரு. அப்படியே கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறதால பயமாக இருக்குது டாக்டருக்கு பயமாலே இவங்களுக்கும் பயப்படுறாங்க. டாக்டர் வந்துட்டு எல்லா டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் சொல்லிட்டு எல்லா டெஸ்ட் எடுத்துருக்காங்க. எங்கள் யோனிச்சு ரொம்ப அழகு, என்னால் தான் அப்படி ஆச்சு, என்ன தான் அப்படி சொல்லி அவனுக்கு தாங்கிக்க முடியல. எல்லா விஷயத்தையும் அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தனே, அவன் தைரியமாக இருந்தானே, அவனுக்கு பைக் ஓட்ட எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்தனே, அவன் பயந்த விஷயம் எல்லாத்தையும் நான் வயதை விட்டு வெளில வர வச்சனே. ஆனால் இப்போ என்னாலே என் ஜிம்மில் இப்படி ஆகிட்டானா சொல்லி யோனிச்சு அப்படி தலை அடிச்சுட்டு அழுறாரு. எங்கள் ஜிம்மில் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அங்கே பாருப்பா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அதை சொல்கிறாங்க. இப்போது ஜிம் அந்த ரோலர் கோஸ்டரில் போன சொல்ல ஜிம்மில் அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னத்துக்கு இங்கே பாரு ஏன்ப்பா அப்படி பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அதை சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா ஜிம்மினுக்கு ஹைட்டுக்கும் ஆகாது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாப்பா அவனுக்கு ஹைட்டுன்னு ஆகாது. சின்ன வயசில் அவன் படியில் மேலே ஸ்டெப்லேருந்து கீழே அவங்க பயந்துட்டான். ஒரு செகண்ட் அதுக்கு மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் கூட்டிகிட்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க ஹைட் அலர்ஜி இருக்குது, ஹைட் வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ளது நார்மல் ஸ்டெப் தான், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பழகிடுவான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஹைட் வச்சு விளையாடாதீங்க அவன் லைஃப்பில் சொல்லியிருந்தாங்க. அப்போயே ஒன் டே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிட்டா. அடுத்த நாள் பேக் டு நார்மல் ஆகிட்டா. சின்ன வயசில் நடந்துச்சு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. பயமாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அம்மா ரொம்ப அழகாங்க. என்னாச்சுங்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் ஆக சொல்லிட்டு எல்லாம் ப்ரே பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது. பிரெயின் கிட்ட மட்டும் சில மாற்றங்கள் தெரியுது. இப்போ டெஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் எதுக்கும் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், ரிப்போர்ட் மட்டும் வச்சு நம்ம கெஸ் பண்ண சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இந்த ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணதும் நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணது டாக்டர் நர்ஸ் வந்து போகிறாங்க. டாக்டர் இங்கே பாருங்கள் பேஷன் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படியா சொல்லிட்டு இப்போ டாக்டர் எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ள வந்து பார்த்தா எப்படி இருக்கா ஜிம்மின்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. நான் ஜிம்மின் இல்லை மினி அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டருக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்லி கேட்குறாங்க. அவர் இருக்கிறது
ஒரு பெரிய பையன், ஆனால் பேசுறது குழந்த மாதிரி டாக்டர் மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறாங்க, இன்னொரு டாக்டர் வர சொல்லிட்டாங்க. அந்த டாக்டர் வர சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிட்டு இந்த பையன் வந்து லிட்டில் ஸ்பெஸில் போயிட்டாங்க. என்னது லிட்டில் ஸ்பெஷலி? ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ இவனோட ஏஜ் வந்து இன்னும் 20 தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. இப்போ அவரோட ஏஜ் வந்து 20, ஆனால் இப்போ இவர் கரண்ட்லி இருக்குது 12 ஏஜில் சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு? ஆமாம், இவர் மென்டல் ஏஜ் வந்து 12 இருக்காரு. இவர் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை இருக்குது. என்ன டாக்டர் சொல்லியிருந்துக்கு? ஆமாம், அங்கே பாருங்கள் பிரெயின் கிட்ட இருந்து அஃபெக்ட் ஆகிருக்கு சொல்லிட்டாங்க. அது கேட்குறவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன டாக்டர் சொல்லியிருந்துக்கு? ஆமாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, தானாக தான் சரியாகும் சொல்கிறாங்க. தானாக வந்துருக்கு எப்போ சொல்கிறாங்க? எப்போன்னு சொல்ல முடியாது. இது எப்படி தானாக வந்துச்சோ அதே மாதிரி தானாக தான் க்யூர் ஆகும். இதேமாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இல்லை வேறு மாதிரி தான் அது சரியாகும். ஆனால் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ அவருக்கு என்ன தான் ஏஜ் வந்து 20 இருந்தாலும் அவர் அப்படியே குழந்தையாக தான் இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் லவ் கேர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் தான் கொடுத்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆகிடும் சொல்கிறாங்க. ஏன்னா பிரெயினில் அஃபெக்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது கேட்குற ஜிம்மில் அப்பா அம்மா தாங்க முடியல பையன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினா டேடா பாருங்கள் மினிக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல ஜிம்முக்கு ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு என்ன பேச தெரியல. ஜிமின்னு சொல்லிட்டாங்க டேட்டா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு இங்கே இருக்கும் அப்புறம் ஜிம்மி வந்து கேட்க அவங்களுக்கு தாங்க முடியல. இப்போ யோன்ஜின் அப்படி தள்ள கை வச்சு அழுறாரு. ஏன்னா இப்போ யோன்ஜின் ஃபிலிக்ஸ் இவங்க யாரையுமே ஜிம்முக்கு தெரியல, என்ன யாரையுமே தெரியல. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரியாத பர்சனா இப்போ வந்து காமிக்காதீங்க ஓகேவா? காமிச்சு இவங்க தான் ஃப்ரெண்டு சொல்லி பேச ட்ரை பண்ணாங்கன்னா அவர் வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹெட் வந்து பெயின் ஆகும். ஸோ நீங்கள் யாரையும் என்ட்ரு பண்ணி வைக்காதீங்க, காட்டாதீங்க. நியூவாக யாரையும் சொல்லி கேட்குறாங்க. நியூவாக கூட காமிங்க, ஆனால் இதுக்கு கூட பேசினவங்க பழகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழைய மெமரிஸ் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மில் அப்பாவுக்கு என்ன சொல்ல தெரியல, ரொம்ப அழகாங்க. அங்கிள் மன்னிச்சிருக்க சொல்லிச்சு யோன்ஜின் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் ஜிம் பக்கத்தில் வந்து ஹக் பண்ணி அழகாங்க. ஒரு பக்கம் ஜிம்மில் அப்பா வந்துட்டு இல்லைப்பா நீ வேணும் தப்படல அங்கிள், உண்மையிலே வேணும் பண்ணல அங்கிள் சொல்கிறாங்க. தெரியாது அங்கிள் இப்படி சொல்லிட்டு அவன் நார்மலாக பயப்பட நினச்சி ஆனால் அவனுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியவே தெரியாது சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே. எந்த ஃப்ரெண்டாக தன்னோட ஃப்ரெண்டை கெட்டு போக நினைப்பாங்க. அது நீங்கள் 3 பேரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க தெரியும் ஓகேவா? ஒன்றும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பாவில் கோவப்படவும் இல்லை. ஏன்னா ஜிம்மில் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார். அவங்க எல்லாம் ஜிம்முக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து நல்லா பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவும் ஓகே சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு. எப்போயாவது ஒன் டே சரியாயிடும்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் ஜிம் சரியாகவே ஆகலை, அப்படியே இருக்காரு, ஒரு மாதிரி இருக்காரு. நம்ம அதே மாதிரி தான் இருந்திருப்பாரு. இப்போ நம்ம அதாவது ஜிம்முக்கு 19 இயர்ஸில் நடந்திருக்கலாம், ஒரு 19 வயசில் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1 இயர் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு. இப்போ கரண்ட்லி நம்ம ஜிம்மில் ஜங்கோட அப்பா கிட்ட சொல்ல ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி என்னடா சொல்லிட்டு ஆமாம் நான் கூட கேட்டேன் ஏன் ஜிம்மின்னு யாரையும் லவ் பண்ணிட்டு அப்போ பிடிச்சிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் அப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டீங்க, நான் அதுவும் நீங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பீங்க, எனக்கு பார்ட்னர் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நான் சூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா, அதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கிறவங்களா அப்படி சொல்லிட்டு சொன்னான்டா சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்குற ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்கோட அப்பா ஜிம்மில் சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க. என்னோடய மினிக்கு எப்படி ஒரு நிலைமையாக சொல்லிட்டாங்க. ஆமாண்டா என்னால் அதை பார்த்து ரொம்ப நொந்து போயிட்டேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாச்சு, போக அதே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன சின்ன வயசில் இந்த மாதிரி எப்படி குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான், பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் அப்பா சொல்லிட்டாங்க. அது ஒன்று தான் கஷ்டம், இவ்வளோ பணம் இருக்குது எல்லாமே இருக்குது, என்ன என் பையனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்க முடியல, அவன் ஆசைப்பட்ட ஹையர் ஸ்டடீஸை படிக்க வைக்க முடியல, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப அழுறாங்க. அதை கேட்க நம்ம ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்லுன்னு தெரியல, எப்படி கம்ஃபர்ட் பண்ணு தெரியல. சரி ஓகேடா எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போகிற சொல்லிட்டாங்க. நீ நம்பர் கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா நம்பர் கொடுக்குறாங்க, வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ எங்கே இருக்க சொல்லிட்டாங்க, சீரியலில் தாண்டா பூசானில் இல்லை, பூசானுக்கு இருந்தோமா அங்கே நிறைய பேர் ஜிம்மில் டீஸ் பண்ணாங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி ஆல்ட்டா சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க தப்பா, அதனால தான் ஜிம்மில் அங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டா சொல்லிட்டாங்க. இங்கே எல்லாமே செட்டில் ஆகிட்டோம், யார் ரிலேட்டிவ்ஸில் கூட யாரும் பேசுறதில்லை, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்மினோட அப்பா அப்படி அழகாத பார்க்க. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவங்க, அவங்க ஃபேமிலியை அவங்க பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை அழாத, நீ வீட்டுக்கு போ நான் வந்து பார்க்குறவங்க சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் இப்போ ஜங்கோட அப்பா வீட்டுக்கு வராங்க. ஜங்கோட அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, என்னாச்சுங்க எப்போதும் ஹாப்பியாக வருவீங்க என்ன சொல்கிறாங்க. இல்லைம்மா இன்னைக்கு பார்க்க பார்த்து சொல்லுங்க, பார்க்க நான் வியாண்டுக்கு ஆமாம்மா பார்க்க பார்த்து சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அங்கே நடந்தாலும் சொல்ல ஜங்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஜிம்மினுக்கா சொல்லிருக்கா. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக பேசுவோம் தாங்க குழந்தை வந்துட்டு ஆண்டி அங்கிள் அவ்வளோ பாசமாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இந்த மாதிரி அட்ரஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பாசம் உள்ள என்ட்ராகிறாங்க, பயங்கர கோல்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறாங்க. யார் பேச்சு யாருக்குமே அடங்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன நினைக்கிறாரோ தான் பண்ணணும்னு நினைப்பார். அவ்வளோ எல்லாம் என்ட்ராகிறாங்க. என்ன வீடியோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. குறை ஜங்கு தானாங்க பாரு ஜங்கா அப்பா கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. சரியா எதுவும் பேச சொல்லிட்டாங்க. ஏன் இவருக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா கோருந்தாங்க பாரு இவனா எப்படி இருக்கான் பாரு தருதலை மாதிரி பேருக்கு தான் வந்துட்டு பிஸ்னஸ் மேனோட பையன் எப்படி இருக்கான் பாரு, நல்ல குழந்தைங்களாம் எந்த மாதிரி ஹார்ட் ஆகுறாங்க, இதுதான் இருக்க சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா ஜங்கு திட்டுறாங்கப்பா எதுக்காக திட்டிருக்கீங்க சொல்லிட்டு ஜங்கோட அப்பா திட்டுறாங்க. ஜங்கு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை எதுக்காக என் மேலே என் மேலே கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்க சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணல சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா பிஸ்னஸ் பார்த்துக்கன்னு சொன்னேன் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்ச நான் ஒரு படிப்பு படிக்க சொன்னேன் படிக்க மாட்டேன்னு சொன்னேன். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிருக்க லைஃப்பில் ஏதாவது லைஃப்பில் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச நான் இது பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் எதுக்குல நீ எனக்கு பையன் சொல்லிட்டு சொல்லுங்க. ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. இல்லை எனக்கு பொருள் எதுக்காக அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உன்னோட அம்மா லாஸ்ட்டாக உனக்கு பொண்ணு பார்த்தால அந்த பொண்ணு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே கோவம் பார்க்குறாங்க. பாருங்கப்பா எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. அதான் ஏன்னு கேட்குற சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. சரிங்க பாரு
பிஸ்னஸும் என் கூட பண்ண மாட்டேன்னு சொன்னேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸு உன்னோட ஹேங் கூட பண்ணுறேன் சொல்லிட்டேன், எல்லாத்துலேயும் உன்ட்ட ஓகே சொல்லிட்டேன். நான் இப்போ ஒரே ஒரு கேட்குறேன், எனக்கு எங்களோட அப்பா அம்மாவும் நினச்சா எங்களுக்காக ஒரே விஷயம் பண்ண சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன், என்னாச்சுங்க ஏன் இப்படி பேசுறீங்க, ஜங்குக்கிட்ட எப்போதும் அவன் அந்த மாதிரி தானே இருக்கான் சொல்லிட்டாங்க. நீ அமைதியாக சொல்லிட்டு இங்கே பாரு, அப்பா அம்மா வேணும், அப்பா அம்மா மேலே பாசம் இருந்தால் நான் சொல்கிறத கேட்க சொல்லிட்டாங்க. என்ன கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு பர்சனை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அப்பா என்ன விளையாடுறீங்களா, எனக்கு மேரேஜ் விருப்பமே இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான், இங்கே பாரு நான் உண்மையாக உனக்கு அப்பா அப்படின்னா நான் என் மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கேன், ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன், உண்மையாகவே நான் அங்கே எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறது கேள்வி. இந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்பா அங்கே பாருங்கள் எனக்கு மேரேஜ் விருப்பமில்லை சொல்லிட்டாங்க. இல்லை நீ இதை பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் இதுக்கு கூட நீங்கள் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணதே இல்லையே, இதுக்கு மேலே ஒரு பொண்ணு பார்த்தீங்க எனக்கு பிடிக்கல சொல்லி விட்டுட்டீங்கல்ல, விட்டுட்டு இப்போ ஏன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட பார்க்குறாங்க, நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க சொல்கிறாங்க. பாரு அதெல்லாம் தேவையில்லை, நீ பண்ணவே பண்ண முடியாது சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு பண்ண சொல்லி கேட்குறாங்க. நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்பா எனக்கு புரியல சொல்லிட்டாங்க. பாரு நீ சின்ன வயசில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து உனக்காக மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா ஜங்குக்கு ரொம்ப திமிராக இருப்பார். இப்போ நான் ஸ்கூல் டைமில் நிறைய பேர் புள்ளி பண்ணுவார், நிறைய பேர் ஹர்ட் பண்ணுற எவ்வளோ பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ஜங்கோட அப்பா மாதிரி ஒவ்வொரு டைம்லும் மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க உனக்காக ஒவ்வொரு இடத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் உன்ட்ட கேட்குறேன், உன்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ஜங்குக்கு முன்னாடி ஹேண்ட் எடுத்து கும்பிட்றாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணணும், என்ன கேட்குறீங்க, பிஸ்னஸ் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி யார் எதுக்காக அப்படின்ட்டு கேட்குறீங்க யாரும் சொல்கிறாங்க. இல்லை உனக்காக சின்ன வயசில் எத்தனை பேரை மன்னிப்பு கேட்டிருக்கேன், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நீ பண்ணுற ஒரு தப்புனால நான் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். பக்கத்து டங்களோட காரை உடைச்ச அது எல்லாத்தையும் உங்களுக்கு புதுசாக ஒரு காரை வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ண உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணேன். இந்த இப்போ ஒன்று கேட்குற சொல்லிட்டாங்க. அப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி தான் கேட்கணும், இல்லை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க, மேரேஜ் தவிர சொல்லிட்டாங்க. இல்லை மேரேஜ் தான் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க இருந்துக்குங்களேம்மா, நீ அமைதியாக சொல்லிட்டு இங்கே பாரு இந்த வீக்கெண்ட் உனக்கு மேரேஜ் யார் என்னென்னு கேட்கவே கூடாது, நான் ஒரு பர்சனை பிடிச்சி வந்து உனக்கு முன்னாடி நிறுத்துவேன், நீ மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. பிளாக்மெயில் பண்ணல, இது வந்துட்டு கெஞ்சி கேட்குறேன், ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. ஜங்கு என்ன பேசுறது தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, இந்த அளவுக்கு அப்பா அப்படி பேச மாட்டார், ஏன் இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு அவர் மாதிரி இருக்காரு. சரின்ட்டு ஜங்கு இது கூட எதுவும் சொல்லாமல் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க, நீங்கள் யாருங்க சொல்கிறீங்க இதுக்கு, நீ விடுமா நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஒரு பசங்க ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. டே பாருக்கு சொல்கிறாங்க. டே ஜியோன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா சொல்ல இங்கே பாரு என்ன விளையாடுறியா, இங்கே பாரு ஜங்கோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண சொல்லிட்டாங்க, நான் என்ன ஸ்பாயில் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. பாருடா என் பையன் இந்த மாதிரி ஆகிட்டான் சரியாக சொல்லிட்டாங்க. பாரு மினி எந்த அளவுக்கு பியூர் எனக்கு தெரியும் ஓகேவா, மினிமம் ஒரு பர்சன் கிடைக்க ஜங்கு தான் கொடுத்து வச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் நார்மலாக இல்லைடா சொல்லிட்டாங்க. அதுக்கு பரவாயில்ல எனக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை ஓகேவா, அவன் எப்போ க்யூர் ஆனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த ஜென்மத்திலே அவன் க்யூரே ஆகலாம் கூட பரவாயில்ல, அவன் ஜங்கு கூட தான் இருக்கணும், ஜங்கு நல்லா பார்த்துப்பா நம்புறேன் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் ஜங்கு பார்க்கறது கோல்டாக ஒரு ரகடாக இருப்பான்டா, ஆனால் ஒரு பர்சன் மேலே பாசம் வச்சுட்டானா அவனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் பையன் ரொம்ப சாஃப்டாக சொல்லிட்டாங்க. பாரு எப்படி ஒரு பாசம் இருந்தாலும் குழந்த மாதிரி இருக்கவங்களே யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா, அதனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ மேரேஜ் பண்ணி எத்தனை டேஸ்க்கு நீயே பார்த்துப்போ சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ மேரேஜ் கரெக்டாக அவசரம் சொல்லிட்டாங்க. பாரு என் பையனுக்கு ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை, நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன் யாரும் சொல்லிட்டாங்களா, அவனுக்கு ஜிம்மி தான் பெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. பாரு நான் சொல்கிறது கேளு, மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோ சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. இப்போது ஜிம்ல அப்பா ஜிம்ல அம்மாட்ட சொல்லிட்டாங்க. ஏங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்ல ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இல்லைங்க வேண்டாங்க அவங்க குழந்தைங்க சொல்லிட்டாங்க, அவங்க ஒன்றும் தெரியாது சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நம்ம மேரேஜ் பண்ணி வைப்போம், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு எப்போயாவது ஜிம்முக்கு வந்துட்டு மெமரிஸ் வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுப்பா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப ஏஜ் ஆகிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. இல்லைங்க அது சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜீவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானா கண்டிப்பாக அவன் பையன் நல்ல பையனாக தான் இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லாதம்மா, நம்ம எத்தனை டேஸ் ஜிம்னு பார்க்க முடியும், நம்மளுக்கு சண்டை எதுவும் ஆகிட்டுனா யார் பார்த்துப்பாங்க, யார் நம்ம விட்டு போக முடியும் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஜஸ்ட்டு ஒரு கார்டியனாக கொடுத்துடக்கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் அப்படி எதுவும் கொடுத்துடலாம் ஓகேவா, அவன் பத்திரம் பார்த்துப்பான் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்காதுங்க சொல்லிட்டாங்க. பாரு நான் சொல்கிறேன் அவன் புரிஞ்சுப்பா சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா ஜிம்மிட்டு வராங்க, ஜிம்மின் தங்கம் சொல்லிட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு தங்கம் உனக்கு அப்பா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பா மேரேஜ் எனக்கா சொல்லிட்டாங்க மேரேஜ் தங்கம். அப்புறம் ஜிம்மில் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் ஒரு இது ஆன் பண்ணி காமிக்கிறாங்க, ஒரு பிஎல் மேரேஜ் மாதிரி தான். இங்கே பாரு இப்படி ஒரு பாசம் இருப்பாங்க, அவங்ககிட்ட உன்னை கொடுப்பேன் அப்பா, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, அப்புறம் அவங்களையும் நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் நல்லா பார்த்துக்கணுமா, ஆமாம் அப்பா சொன்ன கேட்பதானே சொல்லிட்டாங்க. நான் கேட்பேனே அப்பா சொன்னா அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்கணும் என்னாலும் பண்ணுவேன் ஜிம்னு சொல்லாங்க. ஜிம்மில் அப்போ டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க. தங்கம் பத்திரமா நல்லா இருக்கணும் சரியா, அதுக்காக தான் முடிவு பண்ணுறேன், ஏன்னா நீ இப்படி இருந்துக்கூடாது, உனக்கு ஒரு லைஃப் வேணும் சொல்லி ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. நாங்கள் எதனா ஆகிட்டு எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, சில பேர் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக உன்னை என்ன பண்ண நினைப்பாங்க, சில பேர் உன்னை என்ன ஹர்ட் பண்ணுவாங்க, அதனால் சேஃபான ஒரு பர்சன்ட்டை கொடுத்துட்டு போயிடும் சொல்லி ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் நல்லா தான் இருக்கோம், சடனாக யாருக்கு என்ன அவங்க சொல்ல முடியாது இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா நினைக்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு பயமாக இருக்குது எங்கே சொல்கிறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும், இங்கே பார்த்தங்கோ நீ நல்லா பார்த்து பார்த்தானம்மா சொல்லிட்டாங்க. நல்லா பார்த்துப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக
ஜிமின் 1 வீக் ஆஃப்டர் தான்டா இங்கே மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ரெடி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னால் அப்படியே கேட்பாரு. அவங்க ஏன் எதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டார். அவர் அழகாக ரெடி இருக்காரு. செம்ம க்யூட்டாக இருக்காங்க. அவருக்கு மேரேஜ்னா கூட பெருசாக எதுவும் தெரியல. ஏதோ நான் ஒருத்தவங்க கூட நம்ம இருக்க போகிறோம் போலன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. இப்போ ஜிமின் அவ்வளோ அழகாக ரெடி இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அனுப்புகிறாங்க. மெக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மெக்கு யாரெல்லாம் நம்ம ஜிம்மில் அப்பாவோட செக்ரட்டரி. அவங்க வந்துட்டு ஜிம்முக்காக தான் அவங்க இந்த மாதிரி எங்கள் பர்சன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் பார்த்துக்கணுன்றக்காக அவங்க இந்த மெக்கு வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்திருப்பாரு. அந்த ரீசனால நம்ம பையன் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றக்காக தான் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க ஜிம்லையும் பார்த்துப்பாரு. சேம் டைம் அவங்க அப்பாவுக்கு செக்ரட்டரியாக வந்திருப்பாரு. இப்போ ஒரு பார்க்குறாங்க. இங்கே பாரு ரொம்ப அழகாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அழகாக இருக்கேனா? அழகாக இருக்கா. உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. இந்த நீ மேரேஜ் பண்ணால் உன்னோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருப்பாங்களே எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேர் ஜான் ஜங்கு சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக்கு நீ வேணா ஷார்ட்டாக கூப்பிட சொல்கிறாங்க. குக்கின்னு கூப்பிடவா சொல்கிறாங்க. குக்கின்னு கூப்பிடுவேண்ணா ஜங்குக்குன்னு கூப்பிட்றா சொல்கிறாங்க. ஜங்குக்குன்னு கூப்பிட்றா சொல்லிட்டாங்க. சரி கூப்பிட்றேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்காங்க. இது நல்லா இருக்கா? புது ட்ரெஸ் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது அழகாக இருக்குது சொல்லிட்டு மெக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த பர்சன் நல்லா பார்த்துப்பாங்க நம்பரை சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்கு தான் அவருக்கு விருப்பம் இல்லை கூட அவங்க அப்பா இந்த அளவுக்கு ஒரு பர்சனாக ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களே அது அப்படி யாராக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு விருப்பம் மேரேஜில் இருந்தால் நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜிம்மில் அப்பா தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. ஏஞ்சல் மாதிரி. இப்போது ஜிம்மில் ஜங்கு சைடு பார்த்தா நிறைய பேர் நின்றுருக்காங்க. ஏன்டா எப்போ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அங்கிள் எது சொல்லி மிரட்டிடாராமே சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அவர் மிரட்டில் ஏதோ ரிக்வஸ்ட்டாக கேட்டாராமா சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு நாம்ஜின்னு டேகி அப்புறம் ஜேகோப் இவங்க 5 பேர் தான் நின்றுருக்காங்க. ஏன்னா எனக்கு எதுவும் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஏன்னா ஜங்கு அந்த பர்சனை ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா அவன் எப்படிலாம் ஹர்ட் பண்ண மாட்டான் சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு டக்குன்னு கோவம் வருமே சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் வரும் சரி பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சனோட ஹேண்டை ஒரு பர்சன் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இவங்க எல்லாரும் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. செம்ம அழகு பையன். அப்படியே ஏஞ்சல் மாதிரி க்யூட்டாக அழகாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு சில்கி ஹேரு ஒரு மாதிரி அப்படியே குட்டியாக லிப்ஸு ரொம்ப அழகாக அப்படி இருக்காரு பார்க்குறதுக்கு. ஏஞ்சலே இது இறங்கி நடந்து வர மாதிரி இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா மினி சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஒரு ஏஞ்சலே நடந்து வர மாதிரி இருக்குல்லம்மா சொல்கிறாங்க. ஆமாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ அங்கே உள்ளவங்களாம் பார்க்குறாங்க. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு ஃபோட்டோ பார்த்து ஓகே சொல்லி பண்ண சொல்லிட்டாங்க. இல்லைடா அவன் பார்க்கவே இல்லை. அந்த கிணத்துக்கு ஆமாம் யார் என்னன்னு தெரியாது அவனுக்கு. நம்மளாவது பார்த்துருவாங்க அப்புறம் அவனை பார்க்க முடிக்கிறான் சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தா ஜங்கு அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கோவம் அதெல்லாம் ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஏன் ஒருத்தர் பசங்க இந்த அளவுக்கு கெஞ்சினாரு சொல்லிட்டு இப்போ பார்த்தா நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு வந்து ஜிம்மில் அப்பா தான் ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. இப்போது ஜங்குத்து கேட்டுருக்காரு பார்க்கவே இல்லை. இந்த ஃபைனல் அங்கே ஃபாதர் கேட்குறாங்க. ஜான் ஜங்குக்காக நீ பார் ஜிம்மில் திரும்ப செய்து சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேச பார்க்காம சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க ஜங்கு வந்து விருப்பம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைம்மா சரியான சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம் சைடு திரும்புகிறாங்க. பார் ஜிம்மில் என்னைக்கு ஜான் ஜங்கு திரும்ப செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மில் விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பார்த்து சம்மந்தம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சம்மந்தம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ஸை கேட்டதும் ஜங்கு விட்டு டர்ன் பண்ணி பார்த்தா அவருக்கு கூட ஃப்ரீஸ் ஆகிறாரு. ஏன்னா அப்படி ஒரு அழகு அப்படி குட்டியாக ஒரு தேவதையே வந்து இறங்கி நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு. அவரால் நம்பவே முடியல. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த பையன் ரொம்ப அழகாக அப்படியே ஐஸால் ஸ்மைல் பண்ணுறான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போது ஜிம் நினைக்கிறாங்க. அச்சோ எவ்வளோ பெருசாக இருக்காங்க ஹேண்டை பாருங்க சொல்லிட்டு ஜிம்மில் அப்படி பச்சைக்கண் வாங்காமல் ஜங்குக்கே பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்த்துருக்காங்க. இப்போ எங்கே போடுங்க சொல்லி கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர மாற்றதை பார்த்துருக்காங்க. ஜிமின் ரொம்ப ஆச்சரியம் பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்த்தா அப்படியே வச்சக்கண் வாங்க பார்த்துருக்காங்க. இப்போது ரிங்கை எக்ஸசைஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜிமின் ஜங்கு ஒரு ரிங்கை எடுத்துக்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா பார்க்குறாங்க. போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் ஜங்கோட ஹேண்டில் போட்டு விட்றாங்க. ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டில் போட்டு விட்றாங்க. ஹேண்டை டச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா குட்டி ஹேண்டு ஒரு மாதிரி இருக்காரு. இது வரைக்கும் ஜங்குக்கு யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது ஒரு ஹேண்ட் டச் பண்ணும்போது. இப்போது ரிங்கை போட்டுட்டு பார்க்குறாங்க. கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட அப்போ ஜிம்மில் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்கும்போது அமைதியாக நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஜிம்மில் அப்படி நின்றுருக்காங்க. ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் கிட்ட வந்துட்டு போர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணிட்டு பேக் போயிடுறாங்க. ஜிம்மில் ஒரு ஷை ஆகிடுது. அப்படியே க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. அழகாக இருக்குது. அச்சோ அந்த டிவியில் பார்த்தேன் அந்த ட்ராமாவில் இப்படி தான் கிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இவர் எனக்கு கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவரோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி ஜிம்மில் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜங்கு கீழே இறங்கி வர. இப்போ 2 பேரும் பேரண்ட்ஸ் 2 பேரும் ட்ரெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஐயோ தங்கத்துக்கு விவரம் வேறு தெரியாது சொல்லிட்டு அவங்கப்பா அவங்க அழகாக தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கூட தான் இனிமேல் இருக்க போகிறேன்னா ஆமாம் அவங்க கூட தான் இருக்க போகிறேன். அப்பா சொன்னால் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படி ஜங்கோட ஹேண்டில் கொடுக்குறாங்க. பத்திரமா பார்த்துக்கப்பா சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படி ஹேண்டில் பிடிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ அப்படியே காரில் போய் ஏறுறாங்க. ஜிமின் தான் ஜங்கு பார்க்க அப்படியே நர்வஸ் ஆகிற ஷை
ஷை ஆகிறப்ப கீழே குனிஞ்சிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த பையன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா எனக்கு புரியல சொல்லி பார்த்துருக்காங்க. ஷை ஆகிறானா இல்லை ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுமே ஜங்கோட அப்பா தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க இது உனக்கான வீடு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு வீட்டில் இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் இது உனக்கான வீடு, எங்கள் உள்ள மேடு எல்லாமே அப்படி இருப்பாங்க, நானும் அம்மா மட்டும் தனியாக இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? நிறைய பிஸ்னஸ் ஒர்க்கில் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் தனியாக இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. அது மட்டும் நானும் பார்க்கும் தான் இன்னும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் ஆமாம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறோம், நீ வந்து ஜிம் நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்பா எனக்கு டவுட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் கூட தனியாக வாங்க சொல்லிட்டு இப்போது ஜங்கோட அப்பா தனியாக போகிறாங்க. இங்கே பாருங்க அவன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ குழந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு அவனுக்கு ஏஜ் இப்போ 19 சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவன் ஏஜ் வந்து 12 சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு இங்கே பாரு அவன் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா சொல்லிடுறாங்க அவன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பஸ்க்கு போயிருக்கான், அந்த மாதிரி அஃபெக்டட் ஆகிருக்கு பிரைன்னு சொல்ல ஜங்கு கோவம் அப்பா அங்கே பாருங்க அவன் இப்போ ஒரு குழந்தை மாதிரி அவனுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுக்க சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு அவன் என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியல, சரியா அவனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், நீ தான் பார்த்து சொல்கிறாங்க. நானா என்னை பார்த்தா பேபி சிட்டர்னு எழுதி விட்டுருக்காங்க என்னோட நெத்தியில் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க. பாரு உன்னை பார்த்து நான் பேபி சிட்டர்லாம் சொல்லவே இல்லை, ஓகேவா அவன் ரொம்ப ஜென்யூனான பர்சன், ஓகேவா ஜென்டில்மேன், அவனை மாதிரி பர்சனாக கிடைக்க மாட்டான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அவன் குழந்த மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவன் குழந்தை அதுக்கு என்ன இப்போது நீ தான் பார்த்துக்கணும் சரியாக சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தானே, இப்போ நீ யாரையும் மேரேஜ் பண்ண மட்டும் ஹாப்பியாக இருக்க போகிற, இல்லை அவன் கூட இருப்பான், நீ பத்திரம் பார்த்து ஒரு கார்டியனாக சொல்கிறாங்க. கார்டியன் சொன்னால் கூட இருந்திருப்பான், ஆனால் ஹஸ்பண்ட்ற பேரை சொல்கிறாங்க. பாரு நீ அவனை பத்திரம் பார்த்துக்கோ அவ்வளோதான், சரியா அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னை பார்த்து எப்படி பார்த்து உங்களுக்கு சொல்கிறாங்க, இதுக்கு தான் என்கிட்ட சொல்லாமலே மேரேஜ் பண்ணி வச்சிங்களா யாருன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. பாரு எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து மேரேஜ் பண்ணிட்டேன், ஓகேவா நீ ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான், எனக்கு ஜிம்னு ஹாப்பியாக இருக்கணும், ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நினச்சிட்டு பண்ணல சொல்லிட்டாங்க. பாரு பார்த்துக்கோ சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி அவங்க அம்மா கூட்டிட்டு போயிடாரு. இப்போது ஜிமின் தான் ஸ்டில் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. லக்கேஜ் எப்படி இருக்கா இப்போ ஜங்கு வந்து பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இவன் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கானா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கப்போ நான் எப்படி அவனுக்கு வந்து அவங்க கூட இருக்க முடியும் ஜங்கு மாதிரி நினைக்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவர் கூப்பிட்றப்போ ஒரு மாருக்கு ஜங்குக்கு அவாய்ட் பண்ணவும் இல்லை. இங்கே பாரு அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேங்க, உங்களுக்கு எதனா ஒர்க்கு தான் சொல்லுங்கள், நான் அமைதியாக இங்கே உட்காந்துக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு பாவமாக இருக்குது எப்படி சொல்லிட்டு இல்லை நான் உனக்கு ரூம் கூட்டிகிட்டு போகிறவா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அவங்க லக்கேஜ் இருக்கிறாங்க கூட நான் எடுத்து சொல்லிட்டு ஜங்கு அப்படி லக்கேஜ் எடுத்து மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு ஒரு ரூம் இருக்குது பாரு ரூம் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் ஓப்பன் பார்க்குறாங்க. ஏன் ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது பிளாக்காக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு பிளாக் தான் பிடிக்கும் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிளாக் பிடிக்காத சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு கலர் கூட எனக்கு பிடிக்கல, உனக்கு என்ன கலர் பிடிக்கும் சொல்கிறாங்க. பிங்க்கு சொல்கிறாங்க. பிங்க்கு அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்க வேண்டிய கலரு, அப்புறம் கேர்ள்ஸுக்கு பிடிக்கும், இவன் வந்து இது பிடிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் தான் பிங்க்கு தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கு நான் பிங்காக மாற்றிடுறேன், இன்றைக்கி ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ உள்ள வராரு. என்ன ரூமில் டெடி பேரெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க டெடி பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரூம் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லி தெரியுமாங்க. பாரு இங்கே ரூம் இப்படி தான் இருக்கும், ஓகேவா நீ குழந்தை கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் குழந்தை இல்லை, ஆனால் எனக்கு பிடிக்கும், டெடி பேரெலாம் என் கூட இருந்தால் பேசிகிட்டே தூங்குவோம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படா பேசுறது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ குழந்தை இல்லை, நீ எப்படி சொல்கிறது தெரியாமல் இருக்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வருது, ஏன் சொல்லி ஜிம்மு அழறாங்க. ஜங்கு அவர் அழுதும் கஷ்டமாக இருக்க பாரு, அழாத ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நீ டெடி பேசலாம் நாளைக்கு வாங்க தரேன் சொல்கிறாங்க. அப்படியா நாளைக்கு வாங்க தரீங்களா சொல்லி கேட்குறாங்க. வாங்க தரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி டேஸ்ட்லாம் வைப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மோட லக்கேஜ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே பாரு இந்த ரூம் ஒன்றுது பக்கத்தில் இருக்கேன் ரூம், எதனா வேணா அந்த ரூம் அதை லாக் பண்ணி நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா தனித்தனியாக இருக்க போகிறோம் ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வேறு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பார்த்தேன் ட்ராமாவில் ஒன்றா சொல்லி சொல்கிறாங்க. ட்ராமாவில் சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆமாம் நான் பார்த்த மூவியில் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்களே சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, கடவுளே இந்த மூவியெல்லாம் யாரும் ஒன்று காமிச்சது சொல்லிட்டு இங்கே பாரு அதெல்லாம் ட்ராமாவில் மட்டும் தான் நிஜத்தில் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா அதான் நீங்கள் அங்கே கிஸ் பண்ணாமல் இங்கே கிஸ் பண்ணிங்களா சொல்லிட்டு லிப்பு பாயிண்ட் பண்ணுறாரு ஜிமின். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜங்கு ஜிமின் லிப்பை பார்க்குறாங்க. லிப்பு பார்த்தா அப்படி இருக்க ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஐயோ கடவுளே என்ன சொல்கிறது, எனக்கு எப்படிலாம் ஃபீல் ஆகுது, இதுக்கு இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லையே சொல்லிட்டு ஜங்கு தான் வந்துட்டு ஓகே அது மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ட்ராமா ஓகேவா, அவங்க ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணுறாங்க. ஆக்டிங்கா அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ரியல் கப்பல் அப்படி இருப்பாங்களாமே மெக்க சொன்னானே சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்து சொல்கிறது தெரியல. ஐயோ சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் நான் வந்து சொல்லிட்டு அவர் கூட போயிடுற ரூமுக்கு போயிடுறாரு. ஒரு மாதிரி கடவுளே என்னதுலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. எப்படி இருக்காமான்னு சொல்லிட்டு ஜங்கால ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அவன் குழந்தை மாதிரி, அவன் குழந்தை தான் அதனால ஞாபகம் வச்சு ஜங்குக்கு அவன் குழந்தை சொல்லிட்டு ஜங்காவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஃபைனல் நைட் ஆகுது. ஜிம்மி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காரு. பார்த்தா குட்டியாக ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. செம்ம க்யூட்டு. அப்படியே இறங்கி வராரு. இந்த பக்கம் ஜங்கு தான் கீழே உட்காந்துருப்பாரு சோஃபாவில் ஒர்க் பண்ணிட்டு லேப்டாப்பில். இப்போ ஜிம்மி கீழே இறங்கி ஒரு பார்க்க நம்ம ஜங்கு ஒரு மாதிரி நிமிந்து பார்க்குறாரு. அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. அவர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஜங்கு. ஐயோ சொல்கிற மாதிரி இருக்காரு. சரி ஓகே ஜங்கு இங்கே பாரு அமைதியாக சொல்லிட்டு ஜங்கு நினச்சிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மில் உட்காராங்க. அங்கே பாருங்கப்பா சாப்பாடு போடுவோம் சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஆண்டி போடுங்க சொல்கிறாங்க. இப்போது
ஜிம்னி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வரல சொல்லி கூப்பிட்றாங்க. ஏங்கன்னு கூப்பிட்ற ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. நீ என்ன ஜங்குக்கு கூட சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கு இங்கே வரீங்களா சாப்பிட்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஓகேன்னு கீழே வந்து உட்காராங்க. அந்த ஆண்டி வந்து 2 பேருக்கு ஃபோட்டோ ஷோ பண்ணுறாங்க. இந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. காட்டுங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குப்பா நானே சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ணணும் நான் உங்களுக்கு ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பேசுகிறத சொல்கிறாங்க. இப்போ மைட் ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க டக்குன்னு போயிடறாங்க அந்த இடத்த விட்டு. ஆமாம் நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ணி விடுங்க அப்போ தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. அப்பா அம்மா எனக்கு ஃபீட் தான் பண்ணி விடுவாங்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வேறவா சொல்லிட்டு சரி ஆக்காட்ட சொல்லிட்டு ஜங்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஒரு பிடிக்க வேலை இருந்தாலும் ஃபீட் பண்ணி விடுறாரு. எதனா குழந்தைய நம்ம எதனா பண்ணுறதுக்கு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மி தான் காட்டுங்க சொல்லிட்டு ஜிம்மினும் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா சின்ன வயசில் ஃபீட் பண்ணது இப்போ பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சி தான் இருக்குது. சண்டை அவர் ஃபீட் பண்ணிக்கிறாரு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயம் எடுத்துகிட்டு கிச்சனில் வைக்கிறாங்க. இங்கே பாரு அதெல்லாம் பண்ணுறதுக்கு மேட் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீ வா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு இந்த ரூமில் படுத்துக்கோ சொல்கிறாங்க. குட் நைட் சொல்கிறாங்க. குட் நைட் சொல்லிட்டு ரூம் போயிடாரு. இப்போ பார்த்தா ஜிம்மின் நான் ரூமில் படுத்துருக்காரு. லைட்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஏன்னா ஜிம்மோட ரூமில் வந்துட்டு எப்போவுமே லைட் ஆஃப் பண்ணாலும் அந்த சீலிங் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த கலர் லைட் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி வெளிச்சு வந்துட்டே இருக்கும். அது அவருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ பார்த்தா பக்கத்தில் டெடி பேர்ஸும் இல்லை. ரூம் ஒரு மாதிரி டார்க்கு பிளாக்காக இருக்குது. அப்புறம் எதுவுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அச்சோ உங்கள் தூக்கம் வராது போலயே ஜிம்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அங்கே இருப்பார். அவரும் போயிடுவோம் சொல்லி ஜிம்னு என்ன பண்ணுறாங்க. அப்படியே எஞ்சி வராரு. மெதுவாக எஞ்சி வந்துட்டு இங்கே ஜங்கு ரூம் பார்த்தா ஜங்கு தாள் படம் ரூம் நார்மலாக லாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி ஜிம் மெதுவாக பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் போயிட்டு ஜங்கு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்குவோமா சொல்லி பார்த்துருக்காங்க. சுற்றி பார்த்தா ஒரே ஒரு கவுச் இருக்குது. அங்கே தூங்குவோம். ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பக்கத்தில் போய் தூங்கக்கூடாது. அப்பா சொல்லியிருக்காங்க யாரோட பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தவங்க பாசன் பக்கத்தில் போய் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவுச் இருக்குது. அப்படி குறுகிக்கிட்டு காலெலாம் படுத்துட்டு அப்படி படுத்துக்கிறாரு. இங்கே தான் இந்த ரூம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் இருக்கார்ல பயம் இல்லை. சொல்லி ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜங்கு தான் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்க்கும்போது ஏன்னா இப்போ அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணால் அவர் கரெக்டாக அவருக்கு நேராக இருக்குது அந்த கவுச் தான். அந்த கவுச்சை பார்த்து ஜங்கு ஷாக் ஆகிறாங்க. பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி செம்மக்கி விட்டா ஜிம்மின் தான் அப்படியே காலில் குறுக்கிக்கிட்டு அப்படியே அழகாக பேச ஒரு மாதிரி பவுட் பண்ணி வச்சுக்கிட்டு அழகாக தூங்கிட்டு இருக்காரு. லிப்ஸு ஐஸ் நோஸ்னா அப்படி இருக்குது. அப்படியே விட்டால் அந்த குழந்தை தூக்கி கொஞ்சலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துருக்கு ஒரு மாதிரி எடுத்து மார்னிங் அப்படி அந்த ஜிம்மோட தூங்குறாரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக முடி ஒரு மாதிரி ஹேர் அப்படியே வச்சு ஒரு மாதிரி பறந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் ஒரு மாதிரி லிப்பை வந்து ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழகாக வச்சுருக்காரு பார்க்கறதுக்கு. இதை பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரால் நம்பவே முடியல. இங்கே என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி டக்குன்னு அப்படியே சொல்கிறாங்க. அப்படி எழுந்து பார்க்குறாங்க. அச்சோ என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. நீ எப்போ அங்கே வந்து சொல்லி கேட்குறாங்க. அதுவா நான் ஜிம்மி அப்படியே ஹெட்டை ஒரு மாதிரி கையை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு நைட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சா அங்கே தூக்கமே வரல. ரூம் ஃபுல்லாக பிளாக்கு. அதான் என்ன பண்ணிட்டு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ அவங்க பக்கத்தில் எங்கே வந்தேன். அதனால் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை எழுப்பாமல் இங்கே படுத்துக்கிட்டேன். ஏன்னா யார் பர்மிஷன் இல்லாமல் அவங்க பக்கத்தில் போய் தூங்கக்கூடாது அப்பா சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் வேறு நாங்கள் அங்கே தூங்க சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா இருந்தாலும் உங்களுக்கு எழுப்பி கேட்கலாமான்னு நினச்சேன். நீங்கள் தூங்குனீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே படுத்துக்கிட்டாங்க. பர்மிஷன் கேட்காம படுத்துட்டேன். மன்னிச்சிருங்களா சொல்லி கேட்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஏற்றுக்க முடியல. எப்பட்றா இப்படி இன்னசென்ட்டாக இவ்வளோ பியோராக இருக்கானே எப்படி இவ்வளோ போய் ஹர்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. சாரி மன்னிச்சிக்கோங்க தனியாக படுத்தவங்க பயமாக இருந்துச்சா சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் படுத்துக்கிட்டேன் நான் அங்கெல்லாம் வரவே இல்லை சார் ஜிம்னு சொல்லா ஜங்கு அதோட தான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. இப்போது ஜங்கு தான் சரி ஓகே உனக்கு பயமாக இருக்கா தனியாக தூங்க. ஆமாம் தனியாக தூங்க பயமாக இருக்குது. அதான் இங்கே தூங்குனா சொல்லிட்டாங்க. ரூம் வேறு ஒரு மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே சுற்றி பார்க்குறாங்க. இது வரைக்கும் தனியாக தூங்குவான் வீட்டில். ஆனால் ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிடும். அம்மா எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்களா ஒரு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு எப்படி இப்படின்னா ஒரு மாதிரி குழந்தை ஒரு மாதிரி பேசுது இன்னசென்ட்டாக அதை எப்படி போய் ஹர்ட் பண்ண முடியும் சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிறே சொல்லிட்டாங்க. ஓகே நான் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு 1 செகண்ட் சாரி கேட்காம வந்துட்டேன்னா ரூம்குள்ளே சொல்லிட்டாங்க. ஜங்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டார். இப்போலாம் ஒரு பர்சன் ஒரு பார்த்தது லைஃப்பில் எவ்வளோ பர்சன்லாம் பார்த்துருக்காரு. சில பேர் வந்து டேட் பண்ண சொல்லிட்டு சுற்றிருப்பாங்க ஜங்கு பின்னாடி. ஆனால் அவங்களும் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் சுற்றிருப்பாங்க ஜங்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி ஒரு பர்சன் ஒரு பார்த்து இருக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு மாதிரி இருக்க சரி ஓகே சொல்லி ஜங்கு போய் எஞ்சி போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு நின்றுருக்காரு. இப்போ ஜங்கு ஜிமின் கீழே வராங்க. வந்து 2 பேருமே சாப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணாரா எப்பவும் போல ஜங்கு கூட வந்து ஃபீட் பண்ணுறாரு. ஜங்குக்கும் எதுவுமே சொல்லாமல் ஃபீட் பண்ணுறாரு ஜிமினுக்கு. இப்போது வெயிட் பண்ண முடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கவா சொல்லிட்டாங்க. கேட்க சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸாக போகிறீங்க எனக்கு ஆமாம் ஒர்க் இருக்குது போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் வரவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது இல்லை. நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டிலே இருக்க போர் அடிக்கும். அங்கே இருக்கும்போது தான் மெக்கு இருந்தாங்க அம்மாலாம் இருந்தாங்க என் கூட விளையாடுவாங்க எல்லாம் பண்ண என் கூட பேசுவாங்க. இங்கே ஆண்டி மட்டும் தான் இருக்காங்க என்ன பண்ணுறது தெரியல உங்க கூட வரவா சொல்லி கேட்குறாங்க. ஆசையாக இருக்குது அப்படி ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்குக்கு சரி எதுவும் இக்னோர் பண்ண முடியல. சரி வா சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படியே அந்த அதிர சொல்கிறாங்க இதில் சொல்லி வரா சொல்கிறாங்க. வேறு எப்படி வர
போய்ட்டு சொல்லிட்டாங்க. போய்ட்டு வேறு ட்ரெஸ் போட சொல்லிட்டாங்க. ஜிமினும் நார்மல் பேண்ட் ஒரு ஷர்ட் போட்டுக்கிறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்படியே காரை கூட்டிகிட்டு போகும்போது ஜிமின் அமைதியே வராரு, எதுவும் பேச மாட்டார். ரொம்ப அவருக்கு குட்டியாக ஒரு சம்மத்து குழந்தை அப்படி இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கம்பெனி கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் ஒரு வழியாக கூட்டிகிட்டு போவான்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வரைக்கும் ஆஃபீஸில் மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணுறாங்களா, ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழியாக வர சொல்லிட்டாங்க. ஓகே ஜிமின் அப்படி ஜங்கு பண்ணியே போயிட்டு இருக்காங்க. பேக் டோர் வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு வெயிட்டிங் ரூம் தான் அது. ஜங்கு கூட கேபினுக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இங்கே பாரு இந்த ரூமில் இரு சொல்லிட்டாங்க. எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அப்புறம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம். இவனை பார்த்தா நினச்சிப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ இன்ட்ரோ பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுற, பத்திரமா இங்கே இரு சேஃபாக. நான் வந்து கூப்பிட்ற வரைக்கும், நான் வந்து டோரில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீ வரக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகேங்க நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒரே ஒரு வாட்டர் கேன் தண்ணி இருக்குது, இந்த தண்ணி இங்கே இருக்குது, என்ன குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. ஓகே நான் வந்து ரூமை திறக்கிற வரைக்கும் நீ வந்து ரூமை டோரில் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிமின் சொல்லிடுறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க. ஜங்கு அப்படியே ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ மொபைல் எடுத்துகிட்டு மறந்துட்டேனே, மொபைல் அம்மா கொடுத்துருக்காங்க. அதில் கேம் ஜிமின் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் வந்து கேம் மட்டும் தான் விளையாடுவார். ஃபோன் வந்து அதிகமாக அவங்க அம்மா பண்ணுவாங்க, அவங்க அப்பா பண்ணுவாங்க. அப்போ மெக்க நம்பர் இவங்க 3 பேர் நம்பர் மட்டும் அந்த மொபைலில் இருக்கும். அதை தாண்டி என்னென்னா கேம் மட்டுமே விளையாட வருவேன். மற்றபடி வேறு எந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். இப்போது ஜிமின் நினைக்கிறாங்க மொபைல் எடுத்துருந்துருக்கலாம், கேம் விளையாண்டுருக்கலாம், பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூட இங்கே இருப்போம் சொல்லி ஜிமின் என்ன பண்ணாங்க, சம்பத்தா உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜங்கு தான் மீட்டிங் போகிறாரு. மீட்டிங் போய்ட்டு ஃபுல்லாக மீட்டிங் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா உடனே வந்துட்டு சொல்லிட்டாங்க, வேறு என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா அந்த பையன் எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அவங்க அப்பா சொன்ன சொல்ல ஷாக்காக இருங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் அந்த பையன் வந்து குழந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் அப்படி வந்தால் நான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி கீழே குடிச்சிட்டே சொல்கிறாங்க. இந்த காலத்தில் யார் அப்படிலாம் இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க கொஞ்சம் குழந்த மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா முடிவு பண்ணிருக்க சொல்கிறாங்க. வேறு என்ன ஹேங் பண்ண முடியும், பத்திரம் பார்த்துப்போம், அவனுக்கு என்றைக்கு சரியாகுதோ அப்போ அவங்க அப்பா அம்மா ரிட்டர்ன் கூட்டி போய் விட்டுருவோம் சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் வேறு என்ன பண்ண முடியும், அவனுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது, இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவங்க அப்பா அவங்க சொல்லியிருக்காங்கன்றா மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அதை தாண்டி அவனுக்கு எதுவும் தெரியாது, அவங்க பாவம் சொல்கிறாங்க. ஏன்னா நீ அப்படி சொல்கிறதுக்கு ஆமாம் ரொம்ப பியூராக இருக்கான், ரொம்ப க்யூட்டாக அப்படி ஒரு மாதிரி இருக்கான், ஹர்ட் பண்ணவும் மனசில் சொல்கிறாங்க. சேம் டைம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா எப்படி அவனை போய் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், குழந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. சேம் டைம் இவங்க எல்லாருக்கும் புரியுது, ஓகேடா சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து லஞ்ச் டைமில் சாப்பிட்றாங்க. லஞ்சுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது. நீ ஃபுல் டே மீட்டிங் தான், மீட்டிங் போய்கிட்டே இருக்குது, ஃபுல் டே ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் டைம் நைட்டு 8 o'clock ஆகுது. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே கிளம்பலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு கீழே வந்து கார் பார்க்கிங் வராரு. கார் பார்க்கிங்கில் காரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்கோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஜங்கு என்ன பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ ஜங்குக்கு நான் பார்க் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம்முக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க, மார்னிங்லேருந்து பையன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றானே, என்னாச்சுப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வீட்டில் இருக்கே ஆஃபீஸில் இருக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் ஜங்கு அப்படியே டக்குன்னு கார் பிரேக் பண்ணுறாரு. அவருக்கு மாதிரி இருக்காச்சு. ஜங்கு கார் ஓகே சொல்லிட்டாங்க. அங்கிள் அது சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்லிட்டாங்க. இல்லை அங்கிள் அவன் கொஞ்சம் விளையாடிட்டு நினைக்கிறாங்க, கேம் விளையாடிட்டு மொபைல் அட்டன் பண்ணாமல் விட்டுருப்போம் ஃபோன் வந்ததை. இல்லைப்பா எப்போவுமே மொபைலுக்கு கேம் விளையாட கூட யாரும் ஃபோன் பண்ண டக்குன்னு எடுத்துருவான் சொல்கிறாங்க. அதை அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நானும் உங்கள் அம்மா மெக்க 3 தவிர வேறு யாரும் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. 3 பேர் தவிர சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் போயிட்டு பார்த்துட்டு கூப்பிடவா சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ பொறுமை போப்பா பார்த்து போக சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அங்குக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஃபோன் கட் பண்ணி அப்படியே கார் டர்ன் பண்ணிட்டு வேகமாக ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்து கார் பார்க் பண்ணிட்டு செக்ரட்டரி பார்க்குறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க, ஆஃபீஸ் கீ கொடுங்க சொல்கிறாங்க. டக்குன்னு ஆஃபீஸ் கீ வாங்கிட்டு ஓடி போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே வேகம் ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா 3rd ஃப்ளோரில் இருக்காரு அவர் இப்போ, ஏன்னா அவரோட கேபின் 3rd ஃப்ளோர் தான். வேகம் ஓடி போகிற லிஃப்ட்டில் ஏறி போய் பார்த்தா அந்த ரூம் அப்படியே டார்க்காக இருக்குது, லைட்டு கூட ஆன்ல இல்லை, அப்படியே ஆஃப் ஆயிருக்கு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மொபைலில் டார்ச் எடுத்துகிட்டு அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மின் அப்படியே க்யூட்டாக அப்பா அம்மா தூக்கிட்டு இருக்காரு சோஃபாவில். ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு மாதிரியா எடுத்து கடவுளே இது என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணிட்டேன், இங்கே ரெஸ்பெக்டே இல்லாமல் இருக்க கொஞ்சம் கூட, ஏன்னா அந்த பையனை உன்ட்டு கொடுத்துருக்காங்க, நீ தானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட பார்த்துக்காம அவன் ஒய்ஃபை பார்க்க வேணாம், ஆனால் ஒரு ஹியூமனை பார்த்துருக்கணும், நீ பாட்டுக்கு இப்படி விட்டுட்டியே, பகலில் சாப்பிட்டானா என்ன பண்ணாலும் சொல்லி பக்கத்தில் பார்த்தா ஒரு வாட்டர் கேன் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிருக்காரு, அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. பாவம் மொபைலில் எதுவுமே இல்லை, நம்ம ரூமில் லாக் பண்ணிட்டு போனது தான், அப்படியே இருக்கான்னு சொல்லி ஜங்கால தாங்க முடியல. அப்படியே என்ன பண்ணுறாரு, அவர் கோட்டை கட்டி ஜிம்மு மேலே அப்படி போட்டு விட்டு தூக்குறாரு. அவர் பாட்டு வெளியே வராது. செக்ரட்டரி பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க இப்போ ஒரு மெயின் டோர் வழியாக கூட்டிகிட்டு வராரு, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார ஜிமின் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்காரு. ஏன்னா சாப்பிடாம இருப்பார், பசியில் நல்லா தூங்கிட்டாரு. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரி உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ என் கூட வந்த, ஆனால் நீ அப்படியே இருந்துட்டல சாரி அப்படி ஒரு மாதிரி நினைக்கிறாரு. மன்னிச்சிட்டு நினச்சிட்டு மனசில், ஏன்னா அவருக்கு என்னதான் ஒரு கோவக்காரு, அப்போ கொஞ்சம் அரகண்ட் அப்படி இருந்தாலும் யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டார், இன்னசென்ட்டானா யாரையும் ஹார்ட் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இந்த பாசம் ஹார்ட் பண்ணால் தாங்கிக்க முடியல. ஃபைனலாக வீட்டை கூட்டிகிட்டு வராரு. இங்கே மைண்டில் பார்க்குறாங்க ஜிமின் ஜங்கு தம்பி வண்டிங்கலாம் சொல்லிட்டாங்க. ஆண்டி எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வேணாம், நீங்கள் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்னா ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு தூக்கிட்டு ஜிம்மில் வந்து பெட்டில் படுக்க வச்சுறாங்க. எப்படின்னா அவர் ரூம்ல, ஏன்னா ஒரு வைப்பராக தெரிஞ்சிச்சு, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ரூம்லேயே படுக்க வச்சுட்டு அவர் போட்டு போகிற ஷூலாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படி பக்கத்தில் படுக்க வச்சுறாரு, ஒரு பிளாங்கெட்டில் கவர் பண்ணிடுறாரு.
இப்போது ஜங்குட அப்பாவுக்கும் ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஜிம்முட அப்பாவுக்கும் ஜங்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஆக்சுவலாக தூங்கிட்டான். அங்கிள் சொல்கிறாங்க தூங்கிட்டான். ஆமாம் அங்கிள் தூங்கிட்டான். மார்னிங் பேச சொல்லுவா. ஓகேப்பா நான் பயந்துட்டு தூங்கிட்டான். அது வரைக்கும் ஓகே தான்ப்பா. நீ சாப்பிடுப்பா ஜங்குக்கு ஓகேவா, நீ சாப்பிட்டு தூங்கு. ஜங்குக்கு தப்பாக நினச்சிக்காத. ஜிமின் ஏதாவது தொந்தரவு பண்ணால் மன்னிச்சிருப்பா. அப்படி எதுனா அவன் தொந்தரவு பண்ண மாட்டான், புரிஞ்சு பேச சொன்னாலும் அப்படி அதை தாண்டி ஏதாவது உனக்கு பிடிக்காம பண்ணிட்டான் அப்படின்னா என்கிட்ட தயவுன்னு சொல்லு, ஹார்ட் பண்ணுறாதப்பா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட் தாங்க மாட்டான், டைமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்து சாப்பிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு ஜிமின் இந்த மாதிரி சாப்பிடாம வந்து நினச்சிக்கோங்க ஒரு கஷ்டமாக இருக்கும். ஓகே அங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு வச்சிடறாரு. பார்த்தா ஜிமினுக்கு விட தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரிட்டு இப்போ அவருக்கும் பசிக்கிற இந்த மாதிரி ஜிமின் சாப்பிடாம இருந்தாலும் அப்படியே போய் படுத்துக்கிறாரு பக்கத்தில். எப்படின்னா கொடுக்க ஒரு பில்லை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஏன்னா ஜிமின் வந்து அன்வான்டாக டச் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு அவருக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ண படுத்துக்கிறாரு. இப்போ மார்னிங் தான் ஜங்கு வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குடைய ஹிப்போ ஒரு பசங்க ஹக் பண்ணி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு லைட்டாக வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. இதை பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து ஒரு தெரியல ஒரு மாதிரி இடம் புரியாத ஒரு ஃபீலிங்ஸ் பிடிச்சிருக்கு. பேபி மாதிரி அவர் பாட்டு ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு வர சாப்பிடலையே அவர். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு இங்கே ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆய் சொல்கிறாங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியூவாக இந்த நியூவாக இருக்கிறது இப்படி கூப்பிடுறது என்ன சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அச்சோ நான் எப்போ இங்கே வந்து கேட்குறாங்க. இல்லை நீ பயப்படாத, நான் தான் உனக்கு கூட்டு வந்து படுக்க வச்சு சொல்கிறாங்க. அப்படியா ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் நேற்று தூங்கிட்டேனா மன்னிச்சிருங்க. நீங்கள் வந்திருப்பீங்க. நான் தூங்கிட்டேனா நீங்கள் தான் வீட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்களா மன்னிச்சிருங்க, தெரியாமல் தூங்கிட்டா சொல்கிறாங்க. பாசிச்சா தண்ணி வேறு இருந்துச்சா ஃபுல்லாக காலி பண்ணிட்டேனா ஃபோன் உள்ள என்ன பண்ணுறது தெரியல அப்படியே தூங்கிட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது நான் ஏன் அப்படி இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏன் மேலே தப்பு இருக்குது. நான் தான் ரூம் லாக் பண்ணிட்டு போனேன். வந்து பார்த்துருக்கணும் என்ன பண்ண ஏது பண்ண கேட்டுக்கணும். உங்கள் பாரு ஏன் மேலே தப்பு சாரி சொல்லிட்டாங்க. நோ உங்கள் மேலே தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அப்பா கூட சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி என்ன பார்க்க முடியும். நான் தான் வந்திருக்கக்கூடாது, தப்பு தான் என் மேலே தப்பு, மன்னிச்சிருங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அவர் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் அப்படி ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு ஹக் பண்ணிட்டு பிடிச்சிருக்கு. ஜிம்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு என்னாச்சே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே நீங்கள் சாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் போய்ட்டு நீ போய் ரெடி ஆகிட்டு வாங்க ரூமில் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் போய்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஜங்கு தான் வந்துட்டு ஆண்டி ஃபுட்டை ரெடியாக சொல்கிறாங்க. ரெடியாக எல்லாமே ரெடி பார்த்து சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவரே ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் போட்டு உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. ஜங்கு தான் அப்படியே ஃபுட்டை வந்து பார்த்து ஊட்டி வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணிட்டு ஜங்குக்கு தான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு பசிக்கும்லாம் சொல்லிட்டு ஜிம்மினும் அப்படி ஜங்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிடிச்சிருக்கு. என்ன தெரியல யாருக்கிட்டையும் காட்டாத ஒரு பாசம் ஜங்கு ஜிம்மின்கிட்ட காட்டுறாரு. இப்போ டேஸஸ் போக போக நம்ம ஜங்குக்கு ஜிமின் ஜங்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எப்போனா ஜங்கு எப்போவுமே ஜிம்முக்காக ஃபோட்டோ ஃபீட் பண்ணுறது கேட்காம ரூமில் வந்து வேணா படுக்க வச்சுக்கிறது பண்ணுறாரு. இப்போ ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு போய்ட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கா எந்திரிங்க சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சண்டே தான். ஜங்கு எந்திரிக்க இல்லை என்னாச்சு ஏன் இவ்வளோ தூங்குறீங்க எந்திரிங்க எங்கூட ப்ளே பண்ணுங்க சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. ஜங்குக்கா சொல்லிக்கிட்டே வராங்க. பார்த்தா ஜங்கு ஃபீவர். ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு என்ன ஞாபகம் அவங்க அம்மா ஜிம்முக்கு ஃபீவர் வந்து என்ன பண்ணுவாங்களோ அப்படியே ஞாபகம் வருது அவருக்கு. ஒன்றுனா என்ன பண்ணுறாரா ஜங்குடைய ஃபோர்கெட்டில் அப்படியே ஒத்தி எடுக்கிறாரு. அப்புறம் அவர் ஜங்குக்கு அப்படியே கான்ஷியஸாக இல்லாமல் இருக்காங்க. ஜிம்மில் இருப்பாங்க. அவர் எழுப்பி மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அப்படின்ற ஒரு மாதிரி அப்படி பார்த்துக்கிறாரு. ஜங்கு வந்து கான்ஷியஸ் வருது. அவர் பார்க்குறாரு ஜிம்மின் பண்ணுறது. ஜிம்மின் நான் பார்த்துக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு சொல்லி ஜிம்மின் ஒரு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துட்டு ஜங்கோட பாடியெலாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஜங்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணி தரீங்களா சரி பார்த்து அவங்களும் கஞ்சி ரெடி பண்ணி தராங்க. ஜிம்மின் ஜங்குக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பர்சன் கேரிங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஏன்னா அவர் நினச்சிருப்பாரு நம்ம தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஜிம்மின் தான் அதிகமாக ஜங்கு கேர் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணுறத தவிர பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறத தாண்டி மற்றது எல்லாமே ஜிம்மின் தான் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவர் ட்ரெஸ்ஸு ஹெல்ப் பண்ணுறா இருக்கட்டும் மற்றது எல்லாமே அப்படியே ஹெல்ப் பண்ணுறாரு. ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஒரு 6 hours ஜங்கு நல்லா தூங்கியிருப்பாங்க. ஜங்கு ஏஞ்சி பார்த்தா ஜிம்மின் தான் ஜங்கோட கால்கிட்ட அப்படியே ஹெட்டை வச்சு படுத்திருக்காரு. பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு குட்டி ஸ்டூலில் போய் உட்காந்துட்டு அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஜங்கோட கால்கிட்ட அப்படியே ஹெட் வச்சிருக்காரு. பார்க்க பாவமாக இருக்குது. ஜிம்மினுக்கு பாரு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா இப்போ உங்களுக்கு சரியாயிட்டா. ஜிம்மின் போய்ட்டு அப்படி தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு சரியாயிட்டு நீ ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்லிட்டாங்க நீ சாப்பிடல சொல்லிட்டாங்க. நான் சாப்பிடுவேன் இனிமேல் சாப்பிடுவேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நிமிஷம் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. வாசல் ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிட்டு கீழே போகிறாங்க. கீழே போட்டு அப்படி ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே வாயன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் கிட்டே போகிறாங்க. இன்றைக்கி வீக்கெண்ட்லாம் மெயிலாம் போயிடுறாங்க. ஆஃப் டேக்கு அப்புறம் ஜிம்மின் ஜங்கு மட்டும் இருக்காங்க. இங்கே உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம்மின் வந்து சோஃபாவில் உட்காராங்க. சொல்லுங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன எடுத்துகிட்டு வருவா சொல்லி கேட்குறேன். எதுவும் வேணாம் இங்கே பாரு அவனை கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க நீ எப்போதும் என் கூட இருப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க கூட தான் இருப்பேன் எப்போவும் கூட இருக்கணுமா அம்மா சொல்லியிருக்காங்க எப்பவும் கூட இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களை எதனா ஹர்ட் பண்ணுறேனா
அம்மாவுக்கு சொல்லுவாங்க எதுவும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஏன்னா அப்பா அம்மா கூட நான் எப்படி இருந்துடலாம், ஆனால் நீங்கள் என்ன ஹஸ்பண்ட்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறது வேர்ட்ஸா என்னன்றதுக்கு நான் யார் உனக்கு சொல்கிறாங்க என்ன ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அது கேட்குறதுக்கு. அப்படியே நம்ம ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ இருக்க மாதிரி எப்பவும் எப்படி இருப்பியா சொல்கிறாங்க. இப்போவும் இருக்க மாதிரி எப்பவும் இருப்பேன், உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், உங்களை பத்திரமா பார்த்துப்பேன், ஆனால் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியல சொல்லி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் டக்குனு ஜிம்மில் பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன் அப்படி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் எதுவும் கற்றுக்க வேண்டாம், நீ இப்படி இரு, எப்பவும் என் கூட இதே மாதிரி இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. இருப்பேன் சொல்லிட்டாங்க. ஜங்கு அவனை பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லி ஜிம் சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஜிம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த மினி பேபியே ரொம்ப பிடிச்சி சொல்லிட்டாங்க. மினியா அச்சோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்றீங்க மினின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கூப்பிட்றீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, என்னை ஏன் இப்படி பார்த்துக்கிறா சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம கூட யாராக இருந்தாலும் ஆமாம் நம்ம கூட யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துக்கணும். அப்பா அம்மா ஃப்ரெண்டு அப்புறம் ஹஸ்பண்டு அப்புறம் யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இது ரொம்ப பிடிச்சது. இப்போ டேஸஸ் போக போக ஜங்கு மேலே ஜிம்முக்கு பயங்கர ஃபீலிங், எப்படின்னா ஜிம்முக்கு மேலே ஜங்கு பயங்கர ஃபீலிங்ஸ் வந்துடுது. எனக்கு ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப பாசம் கேரிங்காக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சது. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி டயர்டாகிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன், அவ்வளோ டென்ஷனை ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் எப்போ போல ஜிமின் ஜங்குக்கு வந்தால் தண்ணி எடுத்து கொடுப்பாரு, வாட்டர் கேன் அது அவர் கிளாஸில் தண்ணி எடுத்து கொடுப்பாரு. டயர்டாக இருக்காங்க, கொடுத்தா சரியிடும்னு சொல்லிட்டு ஜங்கு எப்போ வாங்கி குடிப்பாரு. இன்றைக்கி பார்த்தா டென்ஷனில் தட்டி விட்டுறாரு. எட்ட போச்சு தள்ளி விட்டுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜங்குக்கா என்னாச்சு ஜிம்மில் அழுறாங்க. இப்போ தான் ஜங்கு ரியலைஸ் பண்ணுறாரு. ஐயோ சாரி இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் கிட்ட போகிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மில் தூக்கி லேப்பில் உட்காருக்கிறாங்க. சாரி தினம் மட்டும் சொல்லிட்டாங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குங்க ஜங்குக்காக்கு தலைவலியாக சொல்லி ஜிம்மில் தான் ஜங்கோட ஹாட்டில் கை வைக்கிறாங்க. தலைவலியில் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெயில்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஒரு மாடல் எடுத்து காமிக்கிறாங்க. அவருக்கு என்ன புரிய போக சொல்லிட்டு அவர் எடுத்து காமிக்கிறாரு. இது டிராயிங் வந்து சரியான மாடல் கொடுக்க மாட்டாங்க யாரும். ரொம்ப டென்ஷன், ரொம்ப ஒர்க், ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டா. அதான் சொல்லிட்டாங்க. அந்த கோவத்தோட காமிச்சிட்டேன், உனக்கு ஃபோன் கூட பண்ணல சாரி சொல்லிட்டாங்க. ஜங்கு எவர்கிட்ட ஜிம்முக்கு ஃபோன் பண்ண அவங்க வீட்டில் இருக்கும்போது அவர் ஆஃபீஸ் போய்ட்டு ஃபோன் பண்ணி பேசுவார். ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது நியூ மாடலாக இருக்கணும், அவங்க நாங்கள் பண்ணி கொடுக்குற டிசைனை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகணும், அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம ஒரு பெஸ்ட் டிசைனர் இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க வந்து ஜாப் போட்டு போயிட்டாங்க, இப்போ நியூவாக ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி மாடலில் பண்ணி தரதில்லை சொல்லுவாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் படித்தது வந்துட்டு இந்த டிசைனருக்காக தான் அவர் படிச்சுப்பார் ஓகேவா. அவருக்கு எல்லாமே கரெக்டாக வந்து பண்ண தெரியும். இப்போ இது எப்படி பண்ணி தரேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு தீம் வந்து ஜங்கு சொல்கிறாங்க இப்படி இருக்குன்னு சொல்ல ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி எதுவும் சொல்லாமல் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு தலைவலிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க அந்த ரெஸ்டாரண்ட் சொல்லி ஜிமின் தான் ஜங்கோட ஹேண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இப்போ படுக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு படுக்க வச்சுட்டு ஷூலாம் ரிம் பண்ணி விட்டு பத்திரமா தூங்க சொல்கிறாங்க. நீ என்ன போகிற சொல்கிறாங்க. நான் கீழே போகிற சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க கீழே போகிற ஜிமின் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோடைய அந்த இதை பார்க்குறாங்க, அந்த மாடல் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இது எப்படி இருக்கக்கூடாது ஜங்குக்கா சொல்கிறது வேறு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்முக்கு அவரே ஒரு மைண்டில் ஒரு தாட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய அந்த ஜங்கு வந்துட்டு ஒரு டிராஃப்ட் மாதிரி இருந்துருப்பார் இல்லையா, அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருனா பெருசாக அந்த எப்படின்னா அந்த ட்ராயிங் பண்ணுவாங்களா அந்த கிளாஸ் அது நேம் எனக்கு தெரியல மறந்து போயிடுச்சு ஓகேவா. என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கு எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி அவருக்கு எங்கேயோ இந்த மாதிரி வரைஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம், அவர் அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆல்மோஸ்ட் ஜிம் இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கும்போது இயர்லி மார்னிங் 4:30 ஆகுது. ஜிம் மேலே போகவே இல்லை. அப்படி வந்துட்டு லைட்டு ஆன்லேயே இருக்கும். அந்த ஹால்லேயே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ட்ராயிங் பண்ணியிருக்காரு. கேட்ட மாதிரி எப்படி வேணும்னு நினச்சிருப்பாரோ அப்படி பண்ணிடுறாரு. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு ட்ராயிங் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஃபுல்லாக முடிச்சிச்சு. அப்பாடா ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சு போக முடியல. அப்படியே ஹெட்டை அந்த இடத்துல படுத்துறாரு வச்சுக்கிறாரு. அந்த டீப்பாயில் அந்த ஹெட்டை வச்சுக்கிட்டு அந்த ட்ராயிங் பண்ணதெல்லாம் அவர் சுற்றி அப்படியே இருக்குது. அவர் ஸ்கெட்ச் வரைக்கும் பண்ணிட்டாரு, எந்த மாதிரி கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு அப்படி படுத்துறாரு. இப்போ ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 6 o'clock ஆகுது. மெய்ட்லாம் எப்போவுமே 6:30 மேலே தான் வருவாங்க. ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி எப்போவுமே ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் ஆகுமா, நீ ஒன்றுமே இல்லை எம்டியாக ஃபீல் ஆகுது. பார்த்தா என்னாச்சு என்ன ஜிமின் எங்கேயாச்சும் ஜங்கு எழுந்து பார்க்குறாங்க. டக்குன்னு இப்போ தான் அவர் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. ஐயோ நைட்டு வேறு நம்ம கோவப்பட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனாக தலைவலி இருந்துச்சு, வேகமாக இருந்துச்சு, டக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா ஜிமின் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. டீப்பாயில் என்ன பண்ணுறேன் ஜிமின் எங்கே சொல்லி ஜங்கு கிட்ட வராங்க. மினி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஏழி மாதிரி தூங்கிருப்பாரு, நல்லா தூங்குறாரு. ஜங்கு பார்க்குறாங்க தூங்குறாங்க சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா அவரை சுற்றி அவ்வளோ பேப்பர்ஸ் அந்த ஒர்க்கு பண்ண எல்லாமே இருக்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே ட்ராயிங் பண்ணியிருக்காரு. ஜங்கு கேட்டதா அப்படியே பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணி அப்படியே ஸ்கெட்ச் கொடுத்துருக்காரு. அதை பார்க்குற ஜங்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க.
பார்க்குறாங்க, என்ன இதெல்லாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவரால் நம்பவே முடியல. அப்படியே ஜங்கு தான் ஜிம்மில் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் கவர் பண்ணிடுறாங்க. இப்போ கீழே வந்து பார்க்குறாங்க, அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஜஸ்ட்டு மொபைலில் பிக்சர் எடுத்துகிட்டு அவங்களுடைய பார்ட்னருக்கு அனுப்புகிறாங்க. அதாவது அவங்களுடைய அவங்க ஒரு பர்சன் கேட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அவ்வளோதான், ஏன் ஜங்குக்கு என்னாச்சு, உங்களுக்கு நேற்று இதே நீங்கள் என்கிட்ட கொடுக்கல, இப்போ மட்டும் எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நேற்று எதுக்காக எனக்கு டென்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து பார்க்குறாங்க. இல்லை சார், அதை சொல்கிறாங்க, இந்த சொல்கிறாங்க. இல்லை, நேற்று வந்து மாடல் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி நியூ மாடல் வச்சு வரைஞ்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு இங்கே பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மாடலாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. இங்கே பாருங்கள், நான் என்னோட லைஃப் லாங் வந்துட்டு என்னோட மொத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு மட்டும் தாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் நம்பர் 1 கம்பெனி. இப்போ ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜவுக்கு இது எல்லாத்தையும் அப்படியே யங் லைன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. எப்படா இது சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜவுக்கு தான் வந்து சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, ஜவுக்கு என்ன பண்ணாரு, எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் போய்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக குளிக்கிறாரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மில் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ செல்லம், என்ன பண்ணியிருக்க நீ சொல்லிட்டாங்க. அவருக்கு இது புரியல. சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க, நீங்கள் மெக்கு தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சொல்லிட்டாங்க. ஜிமின் என்ன படிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் படிச்சதை மெக்கு சொல்ல. ஜங்கு ஷாக் ஆகிடும். என்னதுக்கு? ஆமாம், அவர் அந்த கோர்ஸாக படித்தார், நம்பர் 1 அதெல்லாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், அதுக்கு ஃபாரினில் நிறைய வேல்யூ இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகணும்னு நினச்சாரு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடி சொல்லிட்டு ஜங்கு சொல்ல மெக்கு சொல்ல. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என் பேபிக்கு இப்போலாம் ஒரு ட்ரீம் வந்துச்சு, அவன் ட்ரீமில் ஸ்பாயில் ஆகிட்டா சொல்லிட்டு பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்குள்ளே இவ்வளோ திறமைகளா, அந்த குட்டி ஹேண்ட்லாம் சொல்லி ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்டை பார்த்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அச்சோ, உனக்குள்ளே எவ்வளோ திறமை நம்ப முடியலம்மா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ரொம்ப பிடிச்சிரு ஜிமின் அளவுக்கு வேறு யாரும் ஒரு லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இப்போ ஃபைனலாக ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து எழுதி வைக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ நல்லா தூங்கு, உன்னை இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்க, நான் வந்து உன்ட்ட எல்லாமே சொல்கிறேன், ஓகேவா, பத்திரமா இருக்கணும், நான் வந்து உன்ட்ட பேசுகிறேன், நீ எந்திரிச்சு சாப்பிட சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுட்டு அவர் போயிடுறாரு. அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆஃபீஸ் போகிறாரு. இங்கே போயிட்டு அவங்க எல்லாருக்கும் பிக்சரில் பார்த்ததும் இப்போ நேரில் பார்க்குறதுக்கும் அப்படி இருக்குது, எல்லாம் பார்க்குறாங்க, அப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஜங்கா இது யாரா பண்ண சொல்லி கேட்குறாங்க. வேறு யார் இரண்டு மீனே சொல்கிறாங்க. போய் சொல்ல சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டில் வீடியோ ரெக்கார்டிங் ஆகிருக்கும் இல்லையா, அதை கூட எடுத்து காமிக்கிறேன். ஹாலில் வீடியோ கேமரா இருக்கும், அதை எடுத்து காமிக்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துருப்பாரு, ஜிமின் எப்படிலாம் அதை பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. கேமராவில் பார்க்கும்போது ஜிமின் அப்படியே பார்த்து ரசிச்சு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஏன் சொல்லிட்டு வீடியோ காட்ட அவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. எப்படிரா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் இதுதான் படித்தான், அதுக்கு எழுந்துக்கு அவன் இதான் படிச்சிருக்கான். எனக்கு மினிக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, உன்னோட மினியாக சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எங்க சொல்லலாம் சொல்கிறாங்க, எனக்கு ஜிமின் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னன்றது என்னடா சொல்லிட்டு, ஆமாம் என் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் ஜிமின் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அங்கே வெயிட் பண்ணு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு சொல்லிட்டு போனால் அப்படியே உட்காந்துருவான் போல், அப்படியே இருக்கான், எனக்கு அவனை அவ்வளோ பிடிச்சி சொல்கிறாங்க. என்னடா அவன் மென்டல் ஏஜ் சொல்கிறாங்க. அவனோட மென்டல் ஏஜ் எடுத்து எனக்கு அவ்வளோ என் லைஃப் லாங் என் கூட இப்படியே அவங்க லைஃப் வாழ்ந்தா கூட பரவாயில்ல, இப்படியே இருந்துப்பா சொல்லிட்டு ஜங்கு சொல்ல. இவ்வளோ மாற்றிடுறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்து ஹாப்பியாக நான் இப்படியே இருந்துருவா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ இதெல்லாம் கேட்க இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, ஜங்கு எந்த அளவுக்கு வச்சுட்டே இருக்கா, மாறிட்டா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போது டெஸ்ட் போயிட்டு இருக்கலாம். நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, ஒன் ஃபைன் டே ஜிம்மில் கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ்க்கு வராங்க. ஜங்குக்கா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாங்க. வாடாமா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற போய் பார்த்தா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான். பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. ஆமாவா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே போய் சுற்றி பார்க்குறாரு. எல்லா இடமும் ஒரு மாதிரி கப்பல் வைப்பாக இருக்குது. என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுவா, அதெல்லாம் கப்பல் வைப்புன்னு பார்த்ததில்ல, நீ தான் பார்ப்பிய மூவிலாம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பார்ப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மூவியில் பார்க்குற மாதிரி இது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க. உட்காருமா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஜிம்மினுக்கு வந்து பர்த்டே ஓகேவா, அதனால் அவர் ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கன்ஃபர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பெரிய மைக் ஒன்று இருக்கா எடுத்துட்டாங்க. இப்போ ஜிம் பேட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஜங்கு எங்கே போனாங்க, ஏன்னா ஆர்டர் பண்ண போயிருப்பாங்க ஃபுட்டு, அப்போ ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிமின் பேபி எப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பிளான் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் ஜங்கோட ஜங்கு வந்து நிற்கிறாரு. எப்போனா அதில் மைக் வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டாமா, இப்போ நீ ஒரு குழந்தையா இருக்க சொல்லிட்டு, ஆனால் நீ குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை பெரிய பையனாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீ எனக்கு, நான் உனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனும் உனக்கு கைவிடவே மாட்டேன். நீ இதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவனை இதே மாதிரியே நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன். லைஃப் லாங் உன்னோட அந்த ஹக்கு, இந்த வாமான அந்த அன்பு, இந்த கேரிங், இது மட்டும் போது, வேறு எதுவும் வேண்டாம். என் லைஃப் லாங் என் கூட இருக்கே அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஜிமின் மூவியெல்லாம் பார்ப்பார் இல்லையா, அதனால் அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு வச்சு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சொல்லிட்டு புரியுது. அப்படியே ஜிம் பார்க்குறாங்க. கலட்டு ஏசு வருது. நான் உன்னை நல்லா பார்த்து பண்ணாமா, என் நம்பிக்கை இருக்கா, என் கூட எப்படி இருக்கியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மட்டும் ஏசு வருது. ஜங்குக்கா அப்படி ஜிம்மில் ஓடி போயிறாங்க. ஓடி போயிட்டு ஜங்கு வந்து நின்றுட்டு இருப்பாரு கொஞ்சம் தள்ளி. ஏன்னா ஜங்கு இந்த ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கப்பலும் இருக்காங்க. அப்படி இருந்து ஜிம்மில் ஜங்கு தான் ஃபுல்லாக புக் பண்ணியிருக்காரு இன்றைக்கி டேக்கு. ஜிம்மில் ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க.
சொல்லுடாம்மா அப்படின்னு மைக்கில் கேட்குறாங்க. ஜிமின் அந்த மைக்கை வாங்கிக்கிறாங்க. நான் எப்போதும் உங்க கூட தாங்க ஜம்கா இருப்பேன். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறது நீங்கள் தான். ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப லவ் பண்ணுறீங்க. அதனால் இது லவ் அப்படின்னு கூட சொல்லாமல் ரொம்ப அன்பு காட்டுறீங்க. எனக்கு உங்க கூட இருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் உங்க கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஜம்காவும் நான் யாருக்கும் தரமாட்டேன் ஜிமின்னு சொல்ல. ஜம்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ நான் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்கக்கா. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இல்லை அகைன் ஒன் டைம் எனக்கு அகைன் மேரேஜ் பண்ணிக்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக பண்ணிப்போம், எத்தனை டைமில் பண்ணிக்கிறது ஜிம்னு சொல்ல. ஜம்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிங்கு, இப்போ வந்து ரிங்கு கிடையாது, அவர் வந்து 2 ரிங்கு ரிங்கு வேர் பண்ண மாதிரி ஒரு செயின், ரிங்கு வந்துட்டு அந்த செயினில் இருக்கும் அந்த மாதிரி மாடலில் 2 செயின் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இது காமிச்சிட்டு கிட்ட வந்துட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொல்லலாமா சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம்னு சொல்கிறாங்க. மூவியில் பார்க்குறாரு அதே மாதிரி சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. நான் இதெல்லாம் தப்பு பண்ணால் மினியை மன்னிச்சிடணும், ஆனால் மினியை வந்துட்டு எங்கேயும் அனுப்பிடாதீங்க ஜிம்னு சொல்ல. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை எங்கே அனுப்ப போகிறேன் நான் சொல்லிட்டு. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணி எப்படியே கிஸ் பண்ணுற போர்க்கில்ல. லவ் யூ சொல்லிட்டாங்க. ஜங்கா எங்கே அப்படி லிப்பில் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மூவி பார்ப்பார் இல்லையா, அதனால் ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே வேணுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் அப்படி ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிட்டு ஜிம்மில் அப்படி டீப்பாக போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து கிஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பேக் கிஸ்லாம் பண்ண வரல, ஆனால் ஜங்கு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அப்படி ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. வாசல் உட்கார வச்சுட்டு இப்போ ஃபுட்டெல்லாம் பரிமாறுறாங்க. இப்போ 2 பேரும் ஃபுட்டை மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கா நீங்கள் எப்போ என் கூட இப்படி தான் இருப்பேன், இப்போ நான் உங்க கூட இப்படி தான் இருப்பேன் ஓகேவா, இந்த ரிங்கு இந்த செயினில் எப்போ நீ போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்போவும் கூடவே இருப்பேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் என் கூட தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆகுதுடா. இது வரைக்கும் ஜிமின் ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஜங்கு என்ன பண்ணாங்கன்னா ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. ஆண்டி எங்களை வீட்டுக்கு வர போகிறாங்க சொல்லிட்டாங்க. அம்மா அப்பாவா? ஆமாம் அம்மா அப்பா அப்புறம் என்னோட அப்பா அம்மா எல்லோரும் வராங்க சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ என்ன பண்ணா எல்லாமே குக் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. நீ என்னடா பண்ண போகிற, நீ உட்கார பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜங்கு தான் விரட்டி விட குக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஏன்னா ஜிம்மின் எவ்ரி நடக்குது அப்படி ஃபோனில் ஷேர் பண்ணிட்டு வராங்க அம்மா கிட்ட. அவங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் ஜிம்மின் அவ்வளோ ஹாப்பியாக ஓடி வராங்க. ஓடி ஜம்ப் ஆகுறாங்க அவங்க அம்மா அப்பா மேலே. அப்போ அம்மா சொல்கிறாங்க. தங்கம் எப்படி இருக்கா, ரொம்ப நேரம் இருக்கா, வாங்க எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, வாங்க அவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆண்டி நீங்களும் வாங்க, அங்கிள் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு எல்லாருக்கும் வெல்கம் பண்ணிட்டு அப்படி ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஜிம்மின் எப்படி பார்க்கா சொல்லிட்டாங்க. ஆண்டி நான் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கியா, ரொம்ப நல்லா இருக்கா, ஹாப்பியாக இருக்குது ஆண்டி, தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. ஜங்காவை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா சொல்கிறாங்க. ஜங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு எந்த விவரம் தெரியுதான்னு தெரியல, ஆனால் இப்போ சொல்கிறாரு சொல்லி ஹாப்பியாக இருக்குது. ஜங்கோட ஹாப்பியாக இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க ஜங்கோட அம்மாவை. ஏன்னா ஜங்கோட அம்மா வாய்ந்திருப்பாங்க. எங்கள் ஜங்கு நல்லா பார்த்துருப்பானோ பார்க்க மாட்டா சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜங்கு வந்துட்டு யாராவது ட்ரூவாக ஒருத்தவங்க லவ் கேர் கொடுத்தாங்கன்னா அவங்கள அவர் ஹர்ட் பண்ணவே மாட்டார். எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் இல்லையா. அந்த ரீசனால் தான் ஜங்கோட அப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான், அவன் மாறிடுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிம்மோட பியூரான அந்த சைடு பார்த்தா அவன் மாறுவான்னு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பார் ஃபோர்ஸ் பண்ணி. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்லி ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் அந்த டே ஃபுல்லாக அவங்க அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நல்லா ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்டு ப்ளே பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு கிளம்பியிருப்பாங்க. இப்போது ஒன் பாயிண்ட் நம்ம ஜிம்மின் ஜங்கு சாப்பாடு இருக்காங்க. ஜிம்மின் தான் மூவி பார்த்துருக்காரு. ஜங்கு வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கோட செஸ் கிட்ட சாஞ்சிக்கிட்டு தான் மூவி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் வந்து அவங்க ஒரு சீன் பார்க்குறது பார்க்கும்போது மாறி இருக்கா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடாம்மா என்ன சொல்லி கேட்குறாங்கக்கா. ஜங்கா எனக்கு வேணும் அது சொல்லிட்டாங்க. என்ன வேணும்னு சொல்லி ஜங்கு ரன் பண்ணி பார்த்தா அங்கே 2 பேர் கிஸ் பண்ணிருக்காங்க ட்ராமாவில். அது பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாருடாமா சொல்லிட்டாங்க. ஜங்கா எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது வேணுமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கா ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க டீப்பா. அவரே ஒரு மாதிரி அடிக்டடாக இருக்காது ஜங்கோட ஜிம்மில் லிப் மேலே. அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. போதும் சொல்லிட்டு டேப் பண்ணுறாங்க. போதும் ப்ரீத் பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. அப்படி எனக்கு கேட்டால் சொல்லிட்டாங்க. அது எனக்கு வேணும்னு தோணுச்சு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க பெஸ்ட் பார்ட்னர், அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படி கொடுத்துக்கணுமா, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அவங்க லவ் பண்ணுறா அப்போ கொடுக்கணும் நம்ம சொல்கிறாங்க. எனக்கு எவ்ரிடே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா எவ்ரிடே வேணுமா சொல்கிறாங்க. கொடுத்துட்டா போச்சு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜங்கு வந்துட்டு தெரியுது அவர் வந்து குழந்த மாதிரி இருக்காரு சொல்லிட்டு. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அவர் புரியுது. ஆனால் கிஸ் மட்டும் தான் அவங்க கேட்குறான்றக்காக கொடுத்துறாரு. அவருக்கு பிடிச்சிருக்க ஒய்ஃப்ன்றால அவர் கொடுக்குறாரு. ஜங்கு நினைக்கிறாங்க உனக்கு ஒன் டே பாஸ்ட்டு உனக்கு நீ வந்து மெமரிஸ் பேக் ஆனால் கூட நீ இதே மாதிரி என் கூட இருக்கணும்டாமா சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஜங்குக்கு ஜிம்மின் மேலே ரொம்ப ஃபார் ஆகிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு ஜங்குக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ 9 months ஆகுது. 9 months ஆகிடுச்சு. இப்போது ஜங்கோட கம்பெனி நம்பர் 1 இருக்குது. அது வந்து யங் லைன்ஸ் கம்பெனி இருக்குது. அது வந்து நம்பர் 1 இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நிறைய டிசைன் நம்ம ஜிம்மின் தான் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஜிம்முக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கிறதுனால ஜங்கோட கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவர் டேலண்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் எப்படி தான் என்ன அவருக்கு படித்ததை அவர் ட்ராயிங் பண்ணதுன்னு மெமரிஸாக இருக்கிறதுனால வாங்கியிருப்பார். அதுக்கு அவர் நேமே கொடுத்துருப்பாரு. ஆனால் வெளில யாரும் காமிச்சதில்லை. உங்கள் டிசைனர் யாரும் கேட்டால் அவர் வந்துட்டு ஜான் ஜிம்மின் அப்படின்னு ஒரு நேம் சொல்லியிருப்பாரு. ஆனால் யாரும் இன்ட்ரோ பண்ணதே கிடையாது. அதுக்கு ரீசன் யாரும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு தப்பாக பேசக்கூடாது நினச்சிக்கூடாது சொல்லிட்டு யாரும் காமிச்சிருக்க மாட்டார். ஜான் ஜிம்மின் நேம் தான் சொல்லியிருப்பாரு. ஜிம்மின் வந்து இப்போ ஒன் ஆஃப் த டிசைன் மேனேஜர் ஓகேவா அதில். ஆனால் யாருக்கும் தெரியாது. அங்கே ஆஃபீஸில் கூட யாருக்கும் தெரியாது. ஜான் ஜிம்மின் ஒருத்தவங்க இருக்காங்க மட்டும் தான் தெரியுமா. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க எங்கேருந்து வராங்களோ யாருக்கும் தெரியாது. இங்கே வீட்டிலேருந்தே ட்ராயிங் பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ
இந்த ஜிம்முக்கு யார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா ஜின்னு, ஓகேவா. ஒவ்வொரு டைம் ஜின்னு வந்தால் போதும், ஜிம்மு ஓடி போய் ஹக் பண்ணிப்பாரு. ஜின்னு அவ்வளோ பாசமாக பேசுவார் நம்ம ஜிம்முக்கிட்ட. எப்போல்லாம் ஜின்னு வீட்டுக்கு வராரோ அப்போல்லாம் ஜிம்மு வந்துட்டு எங்கள் வீட்டில் நடக்கிறத ஷேர் பண்ணிப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால ஜின்னு வந்து ரொம்ப கம்ஃபர்ட். மற்ற எல்லாரும் விடுவோம் ஜின்னுனா தான் ஜிம்முக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார். அண்ணான்றப்ப நினச்சி அதை சொல்லிடுவார். அவரும் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. இப்போ ஒன் பாயிண்ட், இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. இவங்க கம்பெனி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஒரு பார்ட்டிக்கு எல்லாரும் அவங்க பார்ட்னரோட வராங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. அது அம்மான பார்ட்டிக்கு வர சொல்கிறாங்க. பார்ட்டிக்கா நான் வரவா சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இல்லைடாம்மா அது வேண்டாம், அது ரொம்ப பெரிய பார்ட்டி, அங்கே வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வரக்கூடாதா சொல்லி ஜிம்மி கேட்குறாங்க. அது கேட்க ஜங்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இல்லைடாம்மா சொல்லிட்டாங்க, நான் வரக்கூடாது ஜங்குக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு சரி யார் என்ன சொல்கிறேன், நம்ம தானே கூட இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே நம்ம என் கூட வா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மினுக்கு ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ் மேட்ச் பண்ணியா, ரொம்ப 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகுறாங்க. இங்கே பாரு அங்கே வந்துட்டு எதையும் குடிச்சிடாதமா சொல்லிட்டாங்க. நான் குடிக்க மாட்டேன், ஜங்கு காசெல்லாம் எதையும் நான் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அது சமத்துக்கு வா சொல்லிட்டாங்க. சின்ன எங்கே வருவாங்க சொல்லிட்டாங்க. சின்ன எங்கே வருவாங்க, டே வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வருவாங்களா, அப்புறம் சின்ன என் கூட போய் நின்று சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட போய் பேசிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. ஓகேடாமா சொல்லிட்டு அவரும் நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராரு. இப்போ ஃபைனலாக அந்த பார்ட்டிக்கு தான் வந்து ஜிம்மில் வந்து ஜங்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் சில குழந்தை மாதிரி இருக்கார் இல்லையா, பயப்படுற ஜங்கு தான். சரி ஆசைப்படுறா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு தான். ஏய் மியா அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கும் உனக்கு தான் மேரேஜ் ஆகணும் இருந்துச்சு, என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை டேட் பண்ணணும், அவனுக்கு எதுவும் பிடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு. ஆமாம் ஜஸ்ட்டு அவன் வந்து வரதுக்கு என்ன வெயிட் பண்ண சொன்னான். சென்டர் வெயிட் பண்ணேன், அப்புறம் ஒன்று வெயிட் பண்ணி பார்த்தா வரல. ஸோ ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட போயிட்டா சொல்கிறாங்க. அதுக்கு போய் தப்பாக பேசலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் சார் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கே போனேன், என் ஃப்ரெண்டு கூட கிளப்புக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏண்டி இங்கே பாரு ஜங்கு மாதிரி ஒரு பர்சன் கிடையாது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அப்படி ஒரு பர்சன் எதுக்கு அவனை போய் மிஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு எப்படி அவன் இருக்கலாம், அதுக்காக அவன் வந்துட்டு மாடர்ன் இல்லாமல் ஒரு மாதிரி ஓல்டாக இருக்கான் சொல்கிறாங்க. ஓல்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஏதோ அவன் ஒய்ஃப்னா அவங்க கூட மட்டும் தான் இருக்கணும், அவனை சொல்கிற மாதிரி கேட்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி விட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த பார்ட்டிக்கு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் எதுக்கு வந்தேன்னா எங்களுடைய அப்பாவும் இந்த நான் பார்ட்னர் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அந்த கம்பெனியில் என்னோட அப்பாவும் நான் பார்ட்னர் இன்வெஸ்டராக இருக்காங்க. அதுக்காக என்னோட அப்பாவில் வரமுடியல சார் என்ன போக சொல்கிறாங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இந்த பொண்ணு யாரா அந்த ஜங்குக்கும் நம்ம ஜங்கோட அம்மா ஜங்குக்காக போய் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கடா, பொண்ணாக பார்த்துருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் டேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஜங்கு சரி கொஞ்சம் மூவ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டர் அறிஞ்சிருக்காரு. அதனால ஜங்கு வந்துட்டு வேணாம் சொல்லி விட்டுருப்பாரு. இப்போது ஜங்கு தான் ஜிம்மு கூட்டு உள்ள வராங்க. இங்கே ஜின்னு நம்பிச்சிடணும் எல்லாரும் அப்படி லைனாக வந்துருக்காங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு சின்ன அங்கே சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ செல்லக்குட்டி எப்போன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்தா நீங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கேன்டா சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அழகாக இருக்க ரொம்ப சொல்லிட்டாங்க. அப்படியே தேங்க்யூ அப்படி சொல்லிட்டாங்க. தேங்க்யூவா சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ அம்மையா பார்க்குறா ஜங்கு வந்துட்டு சின்ன ஹேங் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்க பத்திரம் சொல்லிட்டாங்க. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி ஜங்கு போயிட்டு ஜங்குக்கு நம்பிச்சு சுகா இவங்களாம் போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னு 3 பேர் ஒன்றா உட்காருறாங்க. ஜிம்மி ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு பர்சன் ஜிம்மினே பார்த்துருக்காங்க. என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் யாரும் பார்த்துருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு போராகுது இருக்கு. ஏய் அலெக்ஸ் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறாங்க. என்ன பார்த்துருக்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாரு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை யாருடைய அவன் சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறா. இல்லை நான் ஐ திங்க் வந்துட்டு ஜங்குக்கோட பார்ட்னர் நினைக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் ஜங்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் கேள்விப்பட்ட மேரேஜ் ஆகிருக்கு சொல்லிட்டு உண்மை மேரேஜ் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் கூட ரூமர்ஸ் நினச்சா சொல்கிறாங்க. ரூமர்ஸ் இல்லை உண்மை மேரேஜ் ஆகிட்டு அந்த பையன் பார்க்கூர் பட பையனா சொல்கிறாங்க. எனக்கு பார்க்கூர் பையனா. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்கூர் பட பையன் சொல்கிறாங்க. அதான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரு குழந்தை மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கா சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க க்யூட்டாக இருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறா அவருக்கு பேசி பார்க்கணும்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்க டேவும் ஜின்னும் இல்லைடா நம்ம போய் ஜூஸ் வாங்கிட்டுலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எது குடிக்கூட சொல்லிட்டாங்க. எது குடிக்கூட சொல்லலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணுறான்னா நான் போய்ட்டு ஜூஸ் வாங்க சொல்லி ஜின்னும் டேவும் எழுந்து போயிடறாங்க. ஜிம் மட்டும் உட்காந்துருக்காரு. பத்திரமா உட்காந்துக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஜிம்முக்கு தனியாக உட்காந்துருக்காங்க. ஒரு பசங்க கிட்ட வராங்க. எப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் தண்ணி பார்க்குறாங்க. யாருங்க நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. உன் பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு. என் பேர் ஜான் ஜிம்னு சொல்கிறாங்க. நீ பார் ஜிம்மின் தானே சொல்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. என் பேர் ஜான் ஜிம்மின் அப்படி ஜிம்னு சொல்ல இதை ஜங்குக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆகுது. என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லி பார்க்குறாங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. என் பக்கத்தில் பொண்ணு புரிஞ்சு எங்கள் பாரு அந்த பையன் ஏதோ மென்டலி குழந்த மாதிரி நான் சொல்கிறேன் குழந்த மாதிரி போட சொல்லிட்டு பக்கத்தில் பொண்ணு சொல்கிறேன். என்னத்துக்கு. இந்த மாதிரி கேஸை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக என்ன வேணும்னு சொல்லிட்டு போனான் நான் சொல்லிட்டு இந்த மியாவுக்கு கோவம் வருது. இப்படி ஒரு பர்சன் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி பேசலாம் சொல்கிறாங்க. அவனுக்கு என்னடி குறைச்சல இவ்வளோ அழகாக இருக்கான். அழகாக இருந்தால் மட்டும் போதுமா. பார்க்குறதுக்கு ஏதோ வந்துட்டு பாலுடைய குழந்த மாதிரி இருக்கான். இவனை போய் மேரேஜ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ண குறைச்சி கேட்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு வந்து போய் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. சாருக்கு இதான் வந்துட்டு இதாக சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு அந்த பொண்ணை பார்த்து கோவம் வருது. நீங்கள் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஏன் மறந்துட்டியா என் அப்பாவோட கம்பெனியில் ஒரு இன்வெஸ்டர் தானே சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்கள்கிட்ட சுகா பார்க்குறாங்க. உனக்கு என்ன
வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ஏங்க நான் உங்கள்கிட்ட பேச வரல, நான் ஜங்கு கிட்ட பேச வந்து சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் என்ன மேரேஜ் பண்ணி கூட சொன்னேன், எதுவும் என் கேரக்டரே சரியில்லை, அதனால அவன் செட் ஆக மாட்டேன் சொல்லி சொன்னேன், இப்போ என்ன ஒரு பாலுடைய குழந்தைய போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, பாரு யாரை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஜான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. இப்போ ஜங்கு ஓவருங்க, பாரு என் ஒய்ஃபை பற்றி எதனா பேசுனா அவ்வளோ சொல்லிட்டாங்க, இது ஒய்ஃபா குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் எப்படி அவன் உங்கள்கிட்ட எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அப்புறம் கோவம் வருது, இங்கே பாரு தப்பாக ஒரு வார்த்தை பேசுனா சொல்லிட்டு ஜங்கு தான் அந்த மியாவோட ஹார்ட்டை நெக்க பிடிச்சிட்டு இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே பாரு இன்னும் வார்த்தை தப்பாக பேசினேன் ஒய்ஃபை பற்றி, அவ்வளோதான் ஏஞ்சல் ஓகேவா, பியோர் ஏஞ்சல் ஒன்றும் மாதிரி இல்லை ஓகேவா. ஒரு ஃபேன்சி வரதுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவரில் இன்னொருத்தவங்க தேடிட்டு போகிறல, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் முன்னாடி நீலாம் அவனை பற்றி பேசக்கூடாது சரியா, உன் மவுத் வந்து அவனை பேரே வரக்கூடாது புரியுது அவனுக்கு சொல்லிட்டு ஜங்கு தான் வந்துட்டு அந்த பொண்ணோட அப்படியே கழுத்து அப்படி தள்ளி விட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமாயிடுது. எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு தேவை அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு ஒரு நக்கலை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு அந்த பொண்ணு பார்க்குறா. ஜங்கு பார்க்குறாங்க, பாரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னா இன்னொரு பர்சன் தேடுவா, ஒரு டே ஃபுல்லாக இல்லை இந்த லைஃப் லாங் வெயிட் பண்ண சொன்னால் கூட வெயிட் பண்ணுவோம் சரியா, அதான் என்னோட ஒய்ஃப் ஓகேவா, நல்லா கேட்டுக்கோ, அவன் பேரெல்லாம் சொல்லக்கூட முடியாது, சொல்லக்கூடாது ஓகேவா, அவன் ஷேடோ கூட உன்னோட ஷேடோ கூட அவன் பக்கத்தில் போகக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஒன்றா ஒரு ஃபேன்சி எக்ஸ்பேன்ஸ்னு சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல அவளுக்கு கோவம் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறான். இப்போ அவன் என்ன பண்ணிடா, ஓ சாருக்கு வந்துட்டு அந்தளவுக்கு என்ன இன்சல்ட் பண்ணுறல, அவனை சும்மா ஆட மாட்டேறா சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு போயிடறா. இப்போ மியாவோட ஃப்ரெண்டு பார்க்குறேன், இங்கே பாருடி வேண்டாம் நீ உண்மையில தப்பு இருக்குது, எதுக்கு அப்படி பேசினாவா போல சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குங்க பாரு, அவன் என்னை பார்த்து எப்படி பேசுகிறாளோ அதுவும் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக சொல்கிறாங்க. பார்க்குறது எப்படி இருக்கான், பணக்காரன் இருந்தால் போதுமா, அழகாக இருந்தால் போதுமா, இப்படி ஒரு பர்சனுக்காக என்ன இன்சல்ட் பண்ணுறல, அதே கேரக்டர் தப்பாக பேசுகிறல சொல்கிறாங்க. இப்போது மியாவோட ஃப்ரெண்டு பார்க்குறா, ஏன் அவர் வந்து தப்பாக சொன்ன சொல்லி கேட்குறாங்க. நீ எனக்கு ஃப்ரெண்டாக அவனுக்கு ஃப்ரெண்டாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு இது சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இப்போ மியா என்ன பண்ணுறா, நீ சொல்லிட்டாங்க என்னதுக்கு, ஆமாம் உன் கூட வந்த மாதிரி ஏன் தப்பா சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுது. இப்போ மியாக்கு தான் கோவம் வந்துட்டு அலெக்ஸ் அப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ அலெக்ஸ் காதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், வேணாம் டீச் அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோ சொல்கிறாங்க, இல்லை நீ பண்ணு சொல்கிறாங்க. என்னதுக்கு, அவன் நீ பண்ணு சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு அலெக்ஸ் என்ன பண்ணுறான்னா ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு இங்கே பாருங்க சொல்கிறாங்க, சொல்லுங்கள் இந்த அவங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறாங்க. சார் எதுக்கு சொல்கிறாங்க, கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சார் வேணாம் சொல்கிறாங்க, கொடுன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வேறு அந்த பர்சன் வேறு வழி நம்ம சார் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஜூஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. யாரா இங்கே நம்ம நம்ஜுன்னு சுகா நம்ம ஜங்குக்கு அப்புறம் அஜய்கோப் இவங்க நின்றுருக்காங்க 4 பேர் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க. சார் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க, இல்லை ட்ரிங்க் வேணாம் சொல்கிறாங்க. சார் ட்ரிங்க் இல்லை கொக்கோ கோலா சொல்கிறாங்க. என்ன ஆமாம் நீங்கள் ட்ரிங்க் இல்லை கொக்கோ கோலா சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரிங்க் பண்ண முடியாது சொல்லி கேட்குறாங்க. நம்ஜுன்னு இல்லை எங்கள் ஜிம்னு வந்துருக்கா நான் ட்ரிங்க் பண்ண முடியும், அது நம்ம பிஃபோர் மேரேஜ் பண்ணா ட்ரிங்க் பண்ணேன், ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறது இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மறந்தே போய்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேண்டாம், ஏன்னா ஜிம்னு வந்து குழந்தை யாரும் நம்பினாலும் விட முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு அந்த கொக்கோ கோலாவை குடிக்கிறாங்க. சரி கொக்கோ கோலா தான் சொல்லிட்டு அவரும் சேர்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஜிம்னுக்கு ஜின்னு தான் ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜிம்மி குடி சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜிம்னு கிட்ட வராங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, என்னடா என்ன தங்க சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜூஸ் குடிக்கவா சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க, ஏன்டா இது கூட பண்ணி கேட்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்கோட கேட்டு தான் குடிக்க சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி லவ்லியா எல்லாரும் கொண்டு வந்துட்டு ஜிம்மில் 4 கிஸ் பண்ணிட்டு குடி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் ஹாப்பியாக நாங்கள் போய் உட்காந்துக்கோ நீ போய் உட்காருமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து ஹாப்பியாக உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணாரு, அதை எடுத்து ஜூஸை குடிக்கிறாரு. இவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கு தான் அந்த ட்ரிங்கை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் தான் குடிச்சு ஒரு செகண்ட்லேயே ஒரு மாறுக்கு ஜங்குக்கு அவ்வளோதான், அவரால் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி எப்படின்னா பாடி ஓவர் ஹீட்டு ஒரு மாதிரி ஆகுது. யாங்க சொல்கிறாங்க, என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. யாங்க அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜினா என்கிட்ட சொல்லி ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஓகேடா சொல்லிட்டு அப்போ ஜங்கு வேகமாக போகிறாரு. போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குது சொல்லி ஜங்கு போய்ட்டு அப்படி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணாரு. வாஷ்ரூமில் போய்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹைப் ஆகுது, ஒரு மாதிரியாக இருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியல. என்னாச்சு எனக்கு எப்படி இந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. இப்போ ஃபைனல் என்ன பண்ணுறாரா, வேகமாக வந்துட்டு அப்படியே ஒரு ரூம் புக் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் நடக்க முடியல, கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியாது. பிள்ளையே சொல்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அமைதியாக இருக்கணும், என்னமோ சம்திங் நம்ம பாடியில் வந்து நடக்குது, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. டக்குன்னு போயிட்டு அவர் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பொண்ணு அப்படி ஈவிலாக பார்த்துட்டு இருக்கா. எங்கள் பாருடி எனக்கு பயமாக இருக்கு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை பயப்படா சொல்லிட்டு பார்த்துக்க சொல்லிட்டாங்க. எந்த ஒரு பர்சனை குழந்தை பேர் சொல்கிறானோ அவனே இவனை பார்த்து போகணும், இவனை விட்டு ஓடி போயிடணும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு, ஆமாம் அவன் தனியாக இருக்கணும், அவன் லைஃப்பில் அவனுக்கு பார்ட்னர் இருக்கக்கூடாது, என்ன இன்சல்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க. உனக்கு பேர் சொல்லலாம், அவன் பேர் சொல்ல தான் இருக்கான், ஆனால் அவன் கூட இருக்க மாட்டான், அவனை மாதிரி ஒருத்தருக்காக எனக்கு இன்சல்ட் பண்ணுறா சொல்லிட்டு அந்த இப்போ மியா தான் என்ன பண்ணியிருக்கா, மியா அலெக்ஸ் தான் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜின்னு கொஞ்சம் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, டே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. டே தான் நம்ம சுகா வந்துட்டு ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. இது பார்க்க அவருக்கு பசிவ் ஆகுது, அது ஒரு பொண்ணு தான், அதுவும் பிஸ்னஸ் பார்த்துறது அவர்கிட்ட பேசுறது பசிவ் ஆகுது. ஹேங் எனக்கு வந்துட்டு சொல்லிட்டு டே எஞ்சி போயிடாரு. இந்த பக்கம் ஜேகோ வந்துட்டு அப்படி ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ஜின் வந்துட்டு
பிஸியாக இருக்காரு. ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்னி இருப்பாங்களா ஜங்குக்கா எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜங்காவா இங்கே இருப்பான்டா சொல்லிட்டாங்க. எனக்கு நான் போய் தேடி வரேன் சொல்லிட்டாங்க. இல்லை நான் போகிறது இல்லை நீங்கள் இருங்க நான் போய் தேடுறேன் சொல்லிட்டு ஜிம்னி என்ன பண்ணாங்க ஜூஸ் வச்சுட்டு தேடுறாங்க. ஜங்கா இங்கே காணும் எங்கே தானே இருந்தாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டாங்க சொல்லி பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்னி என்ன பண்ணாங்க. நீங்கள் யார் சொல்கிறாங்க. நான் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. என்னோட ஹஸ்பண்டை காணுங்க சொல்லிட்டாங்க. காணுமா சொல்லிட்டாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் அங்கே போனதை பார்த்து சொல்கிறாங்க. எங்கே சொல்லி கேட்குறாங்க. அந்த ரூமை காமிக்கிறாங்க. அங்கேயா அவங்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அச்சோ அங்கே போயிட்டாங்களே ஜங்குக்கா சொல்லிட்டு ஜிமின் தான் போகிறாங்க. போயிட்டு அந்த ரூம் போய் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தா ரூம் வந்து ஓப்பனாக இருக்குது. அங்கே வந்து வாஷ்ரூமில் சவுண்டு கேட்குது. ஆச்சு ஜங்குக்கா வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்களோ சரி நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்களா பெட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து உட்காந்ததும் ரூம் டோர் வெளில லாக் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆச்சு ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கா வந்துட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளில வர அளவுக்கு அந்த ஹாட்னஸ் வந்து தாங்க முடியல. அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்வெட் ஆகிட்டாரு. எப்படி ஷவர் ஆன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருப்பாரு. ஃபுல்லாக வந்துட்டு நனைஞ்சிருப்பாரு. நனைஞ்சு வெளில வர ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா பார்க்குறாங்க. ஜங்கா உங்களுக்கு என்ன சொல்லி ஜிம்மின் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பார்க்கா ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் பேபி இங்கே என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜங்கா அவங்க தேடி வந்து என்னாச்சு உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஜங்கு தான் உனக்கு ஒன்றும் இல்லை போ ஜின்னா என்கிட்ட போக சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. ஜின்னா என்ன போக சொல்லிட்டாங்க. ஜிம்மின் சரி ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா ஜின்னா என் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ரூம் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் டோர் லாக் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா டோர் லாக்காக இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி தட்டுறா ஓப்பனே ஆகலை. இங்கே பார்த்தா ஜங்கு வந்துட்டு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே நினச்சிருப்பாரா. ஃபோன் ஒர்க் ஆகலை. ஜிமின் ஜிம்மில் எடுத்துகிட்டே வரல. என்ன பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ அங்கே அந்த ரூமில் ஒரு ஃபோன் இருக்குது. அதை எடுத்து ட்ரையல் பண்ணுறாரு. யாருக்கும் ஃபோனே போக மாட்டேது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா அவங்களுக்கு என்னாச்சு ஜிமின் கிட்டே வராங்க. அச்சோ நினச்சிட்டிங்களா சொல்லிட்டு ஜிமின் அங்கே ஒரு டவல் ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஜிம்மோட ஜங்கோட ஹெட்டெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஜிமின் பேபி தள்ளி போட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் கோல்டு பிடிச்சிக்கும். ஜிம் என்ன பண்ணாங்க. ஜங்கோட ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜிம் பேபி வேண்டாம் நம்ம சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்குக்கா உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கும். ஏன் இப்படி நினச்சிங்க. ட்ரெஸ்ஸு கூட இல்லையங்க சார். ஜிம் தான் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. எடுத்து இதை போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மி தாங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை போட்டுக்கோங்க. ஜிம் என்ன பண்ணுறா ஜங்கோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு போட்டு விட்டுறாரு. அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விட ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஜங்கு ஜிம்னு பார்க்கும்போது அவருக்கு இப்போ கண்ணெலாம் ஒரு பிளர் வருஷம் தெரியுது. ஜிம்னு பார்க்கும்போது டெம்ட் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு தூங்க வாங்க சொல்லிட்டு அவர் பெட்டில் படுக்க சொல்லிட்டாரு. நம்ம உங்களுக்கு நல்லா ஆனதும் ஏஞ்சி போகலாம். உடம்பு சரியா நீங்கள் ஏதாவது என்னாச்சு உங்களுக்கு ஜிம்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. புரியல என்ன நடக்க சொல்லிட்டு. அச்சோ ரூம் வேறு வெளியே லாக் ஆகிருக்கு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஜிம்னு ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. யாரோ கண்டிப்பாக வருவாங்க வந்து விடுவாங்க. அப்புறம் போயிடலாம் சொல்லிட்டு ஜிம்னு ஜங்குக்கா சொல்லல. ஜங்குக்கா அவ்வளோதான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க. ஜங்கு நம்மள ஜிம்மில் லைட்டாக பெட்டில் புஷ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணும்போது அவருக்கு தோணுது இப்படி பண்ணக்கூடாது தப்பு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. அகையினவர்களும் முடியல. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னாச்சு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் படிச்சாங்க. ஜங்கு படி ஜிம்மின் லிப்டாக பைட் பண்ணுறாங்க. பைட் பண்ணி நெக்கெல்லாம் அப்படி பைட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த ஹார்ட் அந்த உள்ளே வந்துட்டு அப்படி ஒர்க் ஆகுது. அந்த எப்படின்னா ட்ரக் வேலை செய்யுது. ஜங்குக்கா அப்படியே ஜிம்மில் அப்படியே பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மில் தாங்க அப்படி ஜங்குக்கா அப்படின்னு கத்துறாங்க. ஜங்கா வேண்டாம் வலிக்குது ஜிம்னு கத்துறாங்க. ஜங்குக்கா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவருக்கு கான்ஷியஸாக போயிட்டு அவர் ஜிம்மில் அப்படி ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. அப்படி ஒரு மாதிரி அது ஏகப்பட்ட இது போயிருக்கும். ஆல்மோஸ்ட் இயர்லி மார்னிங் ஆகுது. ஜிம்மில் எப்போ ஃபைண்டட் ஆகிட்டாரு. ஜங்குக்கா தெரியவே இல்லை. அவருக்கு அந்த ட்ரக்கு மொத்தமும் வேலை செஞ்சு இந்த பக்கம் இவங்க எல்லாருமே காண தேடுறாங்க. தவிர எங்கே போயிட்டாங்க போல சொல்லாமலாம் போயிட்டாங்க. 2 பேரும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணா ஏர்லி மார்னிங் அவர் ஹெட்டில் பெயினாக இருக்குது. பார்த்தா ஜிம்மின் அப்படி பக்கத்தில் இருக்காங்க. ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கா. ஜங்கு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜங்கு அப்படி ட்ரெஸ்ஸாக ரூம் பண்ணியிருப்பா. ஜிம்மில் ட்ரெஸ்ஸெல்லாம் நைட்டாக நடந்துருக்கும். இப்போ நினச்சி பார்க்குறாரு. அவ்வளோக்கு அப்படி மவுத்தில் கை வைக்கிறாரு. ஏன்னா ஜிம்மில் லிப்பெல்லாம் பைட் பண்ணி பிளட் வந்துட்டு இருந்திருக்கு. ஜிம்மில் நெக் அப்படியே மார்க் இருக்குது. எல்லாம் பார்த்து பயந்துடுறாரு. ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவ்வளோதான் என்னோட பேபி என்ன பண்ணிட்டா சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் பேபி ஜிம்மின்னு சொல்லி எழுப்புறாங்க. ஜிம்மின் கான்ஷியஸில் இல்லை. ஜங்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என்ன பண்ண தெரியாமல் அப்படி டோர் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைடில் வர ஒரு வெயிட்டர் பார்க்குறாங்க. என்னது ரூம் வெளில லாக் ஆகிருக்கு. உள்ள சவுண்டு கேட்க சொல்லிட்டு திறந்து வராங்க. பார்த்தா ஜங்கு டக்குன்னு ஜிம்முக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுருப்பாரு. சார் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் டக்குன்னு ஜிம்மில் தூக்கிட்டு அப்படியே வெளில வர ஓடி வந்துட்டு கார் அங்கே தான் இருக்கும். அவரோட கார் வந்துட்டு இங்கே இருந்திருக்கும். அதை யாரும் ஹேங்கில் என்ன பார்க்கல. ஏன்னா அவங்களாம் ட்ரிங்க் பண்ண போயிருப்பாங்க. ஜங்கு வேகமாக ஜிம்மில் காரை வச்சுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு அட்மிட் பண்ணிடுறாரு. அவ்வளோ பயமாக இருக்குது அவருக்கு. இப்போ எல்லா ஹேங்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. எல்லா ஹேங்கும் வராங்க. வந்து பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்க. ஜங்கு தள்ளி அடிச்சு அழுதாரு. என்ன ஹேங்கு இது மாதிரி நடந்து சொல்ல அவங்களும் தாங்க முடியல சொல்கிறதுக்கு. ஆமாம் நடந்து சொல்ல ஜங்காலாம் எங்கள் யாராலும் தாங்க முடியல. இந்த பக்கம் ஜங்கோட அப்போ ஜிம்மில் அப்பா பக்கமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜிம்மில் அப்பா வந்துடுறாங்க. ஜிம் ரொம்ப நேரம் ஐஸ்குள்ளே ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் ஒரு 4 hours ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பாடி ஃபுல்லாக பெயின் அவ்வளோ வலி. ஓப்பன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடாரு. அவர் பார்க்கும்போது நான் எங்கே இருக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மில் பேச எப்படி பார்க்க போகிறேன். என்னோட பேபி எப்படி பார்ப்போம் சொல்லிட்டு அவர் அப்படியே
அப்படி அழுறாரு. நெத்தியில் அடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஜின்னு எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. இல்லைடா ஒன்றும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜின்னு தான் எனக்கு இங்கே பாரு நீ போக வேணாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஜிமின் என்ன பண்ணுறா, ஜிமின் பயந்துடுறா சொல்லிட்டு வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க. உள்ள வந்து பார்த்தா ஜிம்னு இருக்காங்க. ஜிம்னு இப்போ சொல்லணும்னு பார்க்குறாரு. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. நீங்கள் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பேர் சொல்லி கேட்குறாங்க. பார் ஜிமின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இங்கே ஜங்கோட அப்பா ஜிம்மின் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவங்க ஜின்னு பார்க்குறாரு. எப்போவுமே ஜிமின்கிட்ட கேட்பாரு உன் பேர் என்ன சொல்லி கேட்டு விளையாடுவார். அப்போ கேட்கும் என் பேர் ஜியான் ஜிமின் அப்படி ஜிமின் சொல்லுவார். இப்போ பார்த்து அப்படி சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிமின் சுகப்படுறாங்க. ஜிம் டான் பார்க்குறாங்க. நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் தாங்க சொல்கிறாங்க. அம்மா எனக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் நார்மலாக பேசாச்சு. அவங்க ஜிம்மின் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் இந்த மாதிரி லிட்டில் ஸ்பேஸில் இருந்தாலும் சொல்ல இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பேக் நார்மல் ஆகிட்டாரு. அப்புறம் பார்க்குறாங்க. அது மட்டும் உங்கள் பையன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க சொல்ல அவங்க கூட அப்பா ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப புரியல என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சின்ன நான் அந்த மாதிரி நடந்தா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி தெரியாமல் நடந்துச்சு சொல்ல அவங்க ஒரு மாதிரி ஆடுது. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு என்ன இதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அது பார்க்குறாங்க. ஏன் எனக்கு பாடி பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்லி தெரியல அதுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் பேபி சாரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் யார் ஏன் என்கிட்ட சாரி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் நான் நீங்கள் யார் என்கிட்ட இதுக்காக சாரி சொல்கிறீங்க சொல்லி கேட்க இப்போ சின்ன பார்க்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. என்னாச்சு பார்க்குறாங்க. ஜிம்மில் விட்டு அனுப்பி அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. அம்மா அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டுப்பா அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏற்றுக்க முடியாது. என்ன ஹஸ்பண்டா என்ன சொல்கிறீங்கன்னு இருக்குது. அப்புறம் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தெரியாமல் நடக்குது ஓகேவா, சம்டைம்ஸ் தெரியாமல் நடந்திருக்கும். அது மனசு வச்சுக்காது. உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஓகே, நீங்கள் பேக் டு நார்மல் ஆகிட்டீங்க தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்களா பயப்படக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. ஜிம்மின் அப்படியே எழுந்து அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு மிரரை பார்க்குறாரு. மிரர் அவர் பேசலாம் இருக்கு அது பைட் மார்க்கு இதெல்லாம் பார்க்க ஒரு கோவம் வருது. இப்போ வெளில வந்து பார்த்துட்டு ஜங்கோட பார்க்குறாங்க. நீங்களோட ஹஸ்பண்டா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பேபி நான் உங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜிம்மின் டக்குனு ஜங்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு பர்மிஷன் விடக்கூடாது தெரியாது சொல்கிறாங்க. அதுவும் நான் எப்படி இருந்திருக்கா ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஜிம்மின் அப்படியே ப்ரெசென்ட்டில் வராங்களா. இதான் நடந்துச்சு ஜிம்மின். நீ அவனை என்னென்னு கூட கேட்காம அடிச்சுட்டு அவனை அப்படி பண்ணு நினைக்கவே ஜிம்மின். அது அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. அவன் மேலே அவ்வளோ லவ்ஸ் நான் உயிரே வச்சுருந்தான் ஜிம்மின். உன் மேலே அவ்வளோ பாசம் அவ்வளோ கேரிங். நீ லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருந்தால் கூட அப்படி இருக்குன்னு நினச்சா அவன் எப்போயும் ட்ரை பண்ணதே இல்லை. நீ தான் கிஸ் கேட்பா அவங்ககிட்ட ட்ராமா பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவான். என் ஜிம்மினுக்கு எனக்கு கிஸ் கேட்குறேன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஆன்லைன் ஜிம்மின் ஆசைப்படுறதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லுவான்டா. அவ்வளோ ஃபீல் பண்ணுடா. ஆக்சுவலி புரிஞ்சுக்கோ ஜிம்மின் அவர் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப டேஸ் வருது. ஆனால் எனக்கு அவரை பற்றி ஞாபகம் சொல்லிட்டாங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் சில விஷயங்கள் ஒரு விஷயம்லாம் தெரியுது ஒரு மாதிரி. இப்போ அவர் எங்கே சொல்லி கேட்குறாங்க. அந்த காரில் இருக்காண்டா ரொம்ப வெயிட் பண்ணிட்டா ரொம்ப அழகா 1 மந்த் அவன் சரியாக தூங்கலடா சாப்பிடடா ஒரு மாதிரி ஆட்டா. அங்கே பாரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணது இல்லை. மேரேஜுக்கு ட்ரிங்க் பண்ணான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணது. ஆனால் இப்போ 1 மந்த் தான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறான் ஒரு மாதிரி ஆகிட்டா சொல்ல நம்ம ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவங்க அப்பா அம்மாவும் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. ஜிம்மின் பாவம் ரொம்ப ஜங்கு ரொம்ப பாவம். ஜிம்மினை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு நிலம வந்துச்சு. நம்மளும் இப்படி காரணம் ஆகிட்டோமே நம்ம பையன் நல்லா இருக்கானா அவன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார் ஜிம்மின். ஆனால் அவரால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு லைஃப்பில் நடக்க தெரியாமல் இப்போ அவர் இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் டேரெக்டாக போகிறாங்க. போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு அப்படியே ஹெட்டு கார் சைட்டில் சாட்சி உட்காந்துட்டு கலட்டியாக சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்து ட்ரீமாக இருக்கும்னு பார்த்தா ஜங்கு ஜிம்மின் இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் பேபி சொல்லி பார்த்து கண்ணு டேஸாக வந்துருக்கு. ஜங்கு சரியாக தூங்கமாக இருக்கிறதால கண்ணெலாம் ஒரு மாதிரி ஒரு டார்க் சர்க்கிளாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்கிற பார்க்குறதுக்கே. ஜிம்மின் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஜிம்மினுக்கு ஜங்கு எதுவும் சொல்ல டக்குனு கார் விட்டு இறங்கிட்டு ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் பேபி இங்கே பாருமா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஜங்கு மன்னிச்சிருமா வேணும்னு பண்ணலடாமா நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல் இருக்கவே முடியாதம்மா தூக்கமே வரல சொல்லி ஜிம்மின் ரொம்ப ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சாரி எனக்கு உங்களை பற்றி பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் உங்களை ஹேட் பண்ணவும் முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா என்னாலும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு எனக்கு பாஸ்ட் ஞாபகம் வராமல் தான் என்னை எப்பவும் இப்படியே பார்த்துருப்பீங்களா. ஆமாடா நான் வேணும் கூட பண்ணலடா தெரியாமல் பண்ணிட்டடா சாரி மன்னிச்சுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா பரவாயில்ல அப்படி நடந்தனால தானே எனக்கு பாஸ்ட் மெமரிஸ் வந்துருச்சு. ஸோ ஓகே நான் உங்கள் மேலே கோவப்படல. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்க கூட நான் பழைய மாதிரி இருக்க சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல எனக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல என் கூட இருக்கேன். என்னால் முடியல தனியாக இருக்க முடியலடா வீட்டில் இருந்து ஹெல்லு மாதிரி இருக்குது சொல்லி ஜிம்மில் அழுறாங்க. ஜம்க்கு அழுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவர் அழகெல்லாம் பார்க்கும்போது இல்லை அழாதீங்க சொல்லி டேஸ்ட்லாம் பயப்படுறாங்க. மன்னிச்சிட்டாமா சொல்லி ஜிம்மின் தான் ஜம்க்கு தான் ஜிம்முக்கு நிறைய டீலர் பண்ணுறாங்க. அது பார்க்க ஜிம்முக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இல்லை நீங்கள் எந்திரிங்க நானே உங்களுக்கு ஏற்கனவே அடிச்சுட்டேன் உங்களுக்கு தெரியாமல் யாருமே கான்ஷியஸாக இல்லாதப்போ பண்ணுற தப்பு வந்துட்டு அவங்க தப்பாக ஆகாது மன்னிச்சிருங்க சொல்லி எந்திரிங்க சொல்லி ஜிம் தான் எழுப்புறாங்க. இதை பார்க்குறா இவங்க மொத்த பேர் முன்னாடி நின்றுருக்காங்க.
நின்னுட்டு அவங்களுக்கு ஒரு மாரி இருக்குது. இப்போ ஜிம்னா உள்ள வராங்க. ஜங்கோட ஹேண்ட பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அம்மா, அப்பா சொல்றாங்க. ஜிம்மி சொல்றாங்க, "அம்மா நீங்க எனக்கு நீங்களும் அப்பாவும் எனக்கு எப்பவும் நல்லதா பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான். இந்த 1 மந்த் அங்க இருந்திருக்கு. ஆனா எனக்கு என்னமோ எனக்கு தூக்கமே சரியா வந்ததில்ல" சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாப்பா, ஆமாம்மா. எனக்கு தூக்கமே சரியா வந்ததில்ல. ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்குது. ஏன்னே தெரியாது. இப்போ சின்னதா எனக்கு சொல்லும்போது தான் தெரியுது, நான் இவர் கூட அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு இவர் பார்க்கும்போது தெரியுது, ரொம்ப நல்லா பார்த்துருப்பாரு, ரொம்ப கேர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கேம்மா. எதுவும் இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்றாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. ஆமாம்மா தேங்க்யூ சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து பார்க்குறேம்மா, எனக்கு இப்படி ஒரு பர்சன கொடுத்ததுக்கு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க. சின்னதா எனக்கு சொல்லும்போது எனக்கு புரியுது. அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் பொய் சொல்லவே மாட்டேன் ராஜான்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்றாரு. நான் அவனுக்கு ட்ரூவா தான் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபைனலா ஜிமின் ஜவுக்கு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியா ஜிம்முக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜவுக்கு இப்படி இருக்கிறது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாரி இருக்கு. வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் ஒரு மாரி மெஸ்ஸியா இருக்கு. ஏன்னா மெய்ட்லாம் கூட போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் யாருமே இல்லை. ஜங்கு மட்டும் தனியாக இருந்திருப்பாரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன இது இப்படி இருக்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் ரெடி பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபாஸ்ட்டாக போறாரு. போயிட்டு வீடை ஃபுல்லாக ரெடி பண்ணுறாரு. அழகாக ரெடி பண்ணிட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாரு. ஜிமின் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு போய் குளிக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஜங்க் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜிமின் தான் பார்க்குறாங்க. அந்த ரூம்லாம் போய் பார்க்குறாங்க. அவருக்கு எல்லா மெமரிஸும் பேக் ஆகுது. எப்படின்னா ஜிமினி ஜாவுக்கு ஹக் பண்ணி தூங்குறது இப்போ எப்படிலாம் ஜின்னா எனக்கு சொல்லியிருப்பாங்களா அதில் நினச்சி பார்க்கும்போது கரெக்டாக ஞாபகம் வந்துடுது. கரெக்டு தான் போய் சொல்ல அவர் உண்மை தான் இப்போ நம்ம இருந்திருக்கோம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஒரு ஹேர் ஃபுல்லாக வெட்ட இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு கிட்ட அவங்க சொல்கிறாங்க. ஜிமின் போய் உட்காராங்க. ஜங்க் போய் உட்காராங்க. ஜிமின் தான் அந்த ஹேர் எடுத்து வைப் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்கு தான் ஜிமின் அப்படியே அந்த ஹிப்பை ஹக் பண்ணி பிடிச்சிட்டு அழுதாரு. மன்னிச்சிடுமா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் மன்னிப்பு கேட்காதீங்க உங்களுக்கு தப்பு இல்லை ஓகேவா, நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன், ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க, கன்ஃபர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாட்டாமா சொல்கிறாங்க. இப்போ கூட சொல்கிறாங்க வேண்டாம் எனக்கு ரொம்ப எங்களுக்கு புரியுது சரியா மன்னிச்சிருங்க சொல்லி ஜிமின் தான் ஜங்கோட ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லி ஜங்கு தான் ஜிமின் தான் டைட்டாக ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சிரு இனிமேல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் யாரோ பண்ண தப்புக்கு சொல்கிறாங்க. நான் சும்மா இல்லை அவங்க பனிஷ் பண்ண சொல்கிறாங்க. இந்த காமனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். இருந்தாலும் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சு சொல்கிறாங்க. ஜோ வேண்டாம் அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேஸ்ட் போயிட்டே இருக்குது. ஜிமினுக்கு ஜங்கு பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடுது. எப்படின்னா அப்பப்போ ஒவ்வொரு மட்டும் ஞாபகம் வருது. ஒவ்வொன்றா வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிட்டது அப்படிலாம் ஞாபகம் வருது. அவர் கிஸ் கேட்டது ஞாபகம் வருது. இப்போ 1 பாயிண்ட் ஜங்கு தான் இப்போ பேக் டு பழைய மாதிரி ஆஃபீஸ் போகிறாங்க. ஜிமின் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறாங்க. இப்போ நார்மல் ஆகிட்டார்ல அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லா வீட்டு ஒர்க்கும் பார்க்குறாரு. இப்போ ஜிமினில் கன்சிவாக இருக்காரா அதனால் ஜங்கு எவ்ரிடே வீட்டில் எல்லா ஒர்க்கையும் வந்து பண்ணுவார். பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். இப்போ ஜிமினுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது. இவர் இங்கே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. என்னடா அம்மா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எனக்கு போதும் எனக்கு அது ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டாங்க. இன்னும் நீ சாப்பிடணும் சொல்லிட்டாங்க. என்ன காம நீ சாப்பிடணும் அப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களா, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு ஜிம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. நீ பியோர் சோலாக இருந்த அதனால தான் மேலே ஃபாரானேன் உன்னை தவிர வேறு என்ன யோசிக்க முடியாது சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஜிம்முக்கு இது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ ஜங்குக்கு நான் அப்படி இருக்குமே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாண்டாமா எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போவும் அப்படி தான் நீ இப்போ கொஞ்சம் ப்ரெசென்ட்டில் வந்திருக்க அப்படி மாதிரி அதே கேருங்க அதே லவ்வோட இருக்கா உன்னை எப்படி நல்லா லாஸ் பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. உனக்காக எவ்ரி டே வேணாலும் எங்கே வேணாலும் நின்றுட்டுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த 1 மந்த் ஜங்க் வந்து இங்கே நின்றுட்டு இருப்பாங்க. ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி அது ஜிமின் பார்த்துட்டு இருப்பாங்க. இனிமேல் நிற்க தேவையில்ல சரியா நான் அவங்க கொடுத்துன்னு இருக்கா சொல்கிறாங்க. என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் அப்படி லிப்பை வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாமே பேபி பத்திரமா பிறக்கட்டும் நான் பத்திரமா பார்த்துக்கணும் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கு மாதிரி இருக்குது பேபி. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை மாதிரியே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ அழகாக பார்த்துக்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிமின் ஹாப்பி தான் ஜிமின் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் அளவுக்கு என்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க ஓகேவா, உங்களை தாண்டி வேறு யாரும் பார்க்க முடியாது நேசிக்க முடியாது, நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் மை பெஸ்ட் இந்த வேர்ல்டு சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்பா ஆனால் என்னை எப்போதும் ஹர்ட் பண்ணுறத ஓகேவா, நீ என்னோட லவ் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் ஐ நெவர் ஹேட் யூ ஓகேவா பிகாஸ் ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டமா லவ் யூ ஸோ மச் சொல்கிறாங்க. உன்னையும் பேபியும் பத்திரமா பார்த்துக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட இந்த மூவியை ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே. பை டேக் கேர் எவ்ரி ஒன்.